ஹல்லேலூயா. எதை பார்க்கிலும் மேன்மையானது கர்த்தருடைய வார்த்தை தான் இல்லை. நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், என்ன சூழ்நிலை இருக்கட்டும், நீங்கள் வேணா அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மேலே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பூமியின் மேலே இருக்கிற பில்டிங் மற்றதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகமே வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் இல்லை. த வேர்ட் பிளானட். நமக்கு அநேக நேரங்களில் அது மறந்து போகிறது. வார்த்தையினால தான் சிருஷ்டிக்கப்பட்டு வார்த்தையினாலே தாங்கப்படுகிறது. வார்த்தையினால தான் இந்த உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டு. அது நமக்கு நிறைய நேரங்கள் என்னென்னா மைண்டில் ஸ்ட்ரக் ஆகாது. தாவீது சொல்லுவார்ல, வானங்களை பாருங்கள் அப்படிம்பாரு. வானத்துக்கு கீழே தான் இருப்போம், ஆனால் எதை பார்க்கணும்னு தோணாது நமக்கு. முழு உலகமும் எதுக்கு கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, வானத்துக்கு கீழே தான் இருக்குது. அதான் உணர்வு உள்ள இருதயம்னு சொல்கிறோம்ல, கொஞ்சம் சென்சிட்டிவாக அவைகளை பார்க்கிறது இல்லையா. முழு உலகமுமே வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகம். இப்போ எந்த மனுஷன் வார்த்தையோடு நேரம் செலவிடுகிறானோ, எந்த மனுஷனுடைய இருதயம் வார்த்தை அதிகமாக யோசிக்கிறதோ, ஒரு வசனத்தை எடுத்து வைத்து இருதயத்தில் வைத்து கொண்டு சும்மா வாசிக்கிறதல்ல, இருதயத்தில் அதை எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் உங்கள் மனைவியோடு இருக்கலாம், பிள்ளைகளோடு இருக்கலாம், அலுவலகத்தில் இருக்கலாம், ட்ராவலில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். அதை இருதயத்தில் எடுத்து வைத்து கொண்டு அதை குறித்து யோசித்து கொண்டே இருப்பீங்களே. இந்த வார்த்தைனா என்ன, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த வசனத்தில் முதல்ல இந்த வார்த்தை வருது, அப்புறம் இந்த வார்த்தை வருது, அதுக்கு அடுத்து இந்த வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன இதுக்கு என்ன அர்த்தம், ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார். இதை யோசிக்க 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 நம்முடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாய் மறுரூபமாகும் பாருங்க. நம்முடைய மனம் புதிதாக்கப்படும் பாருங்க. நிறைய நேரங்களில் காலையில் எழும்பி சில வசனங்களை தியானிச்சிருப்போம், வாசிச்சிருப்பேன். உண்மையாகவே அந்த நேரத்தில் அந்த வெளிப்பாடு நமக்கு வராது. அந்த நேரத்தில் அந்த வெளிப்பாடு என்ன செய்யாது, இருதயத்தில் வராது. நிறைய வாசித்துட்டு நானும் எப்சியும் ட்ராவலில் எங்கேயாவது போவோம், காரில் போவோம், பேசிகிட்டே இருப்போம். நிறைய நேரங்களில் நான் அமைதியாக உட்காந்துருப்பேன். ஆனால் அமைதியாக இருந்தாலும் இருதயத்தில் அந்த வசனம் இது என்ன, இது என்ன, இது என்ன அப்படின்னு யோசிக்கும்போது நிறைய காரியங்கள், அதில் உள்ள முடிச்சுகள்லாம் அப்படியே அவிழ ஆரம்பிக்கும். நிறைய முடிச்சுகள் அவிழ ஆரம்பிக்கும். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இல்லை. அதை இருதயத்தில் வைத்து தியானிக்க தியானிக்க யோசிக்க யோசிக்க உங்களுடைய எல்லா அட்மாஸ்பியரும் மாற ஆரம்பிக்கும். எல்லா சூழ்நிலைகளுமே என்ன செய்ய ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். வார்த்தை தான் எல்லாவற்றையும் தாங்குகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த வார்த்தையினால தான் நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் என்ன செய்வானா, பிழைப்பான். தமிழில் பிழைப்பான்ங்கிறது கொஞ்சம் ஏதோ தப்பி வாழ்ந்துருவாங்க, ஏதோ இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லை. பிழைக்கிறது அப்படின்னா நம்ம அப்படியே சொல்லி பழகிட்டோம். அந்த வார்த்தை, அந்த கொலோக்கியலா ஏதோ பிழைக்கிறாருங்க அப்படின்னா, பிழைச்சிட்டார் அப்படின்னா ஏதோ வாழ்றார் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லை. ஆனால் பொது மொழிபெயர்ப்பில் நீங்கள் வாச்சிங்கன்னா வாழ்வு அடைவான். சொல்லுங்க, என்ன அடைவானா? கர்த்தர் வைத்திருக்கிற அந்த உன்னதமான வாழ்வை அடைந்து கொள்ளுவானாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வார்த்தையோடு நிறைய நேரம் செலவிடுங்க. இந்த உலகமே வார்த்தை உலகமாக இருக்கிறது. வார்த்தையில் நீங்கள் நிரம்ப நிரம்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, ஒரு காரியமா, அந்த குறிப்பிட்ட வசனங்களை நிறைய எடுங்க. பரிசுத்த குறைச்சல்ல இருக்கிறோமா, சில விஷயங்களில் போராடுகிறீங்களா, வேதத்தில் நிறைய பரிசுத்தத்தை குறித்து எங்கெல்லாம் இருக்குது, அதை ஒன்றும் செய்ய வேணாம், ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். உங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ அந்த வசனங்களை எல்லாம் கொஞ்சம் தேடி தேடி எடுத்து இருதயத்தில் அந்த வசனத்தை போட்டு கொஞ்சம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. அந்த சாரம் உங்கள் இருதயத்தில் இறங்க 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எல்லா காரியங்களும் மாற ஆரம்பித்து விடும். கடன் பிரச்சனை இருக்கா, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை எல்லாம் கொடுத்துருப்பார்ல, அந்த வசனங்களை எல்லாம் எடுங்க. எங்கெங்கெல்லாம் இருக்கோ எடுங்க, அதை நிறைய சிந்திங்க, அதையே யோசிங்க. உங்கள் பிஸ்னஸை குறித்து யோசிக்கிறீங்கல்ல, உங்களுடைய குடும்பத்தை குறித்து யோசிக்கிறீங்கல்ல, பிள்ளைங்களை குறித்து யோசிக்கிறீங்கல்ல, நான் சொல்கிறேன், இந்த யோசனைகள் உங்களுக்கு பலன் கொடுக்குதோ இல்லையோ, வசனத்தை சிந்திங்க, அது உங்களுக்கு நிறைவான பலனை தர வல்லமை உள்ளது. உங்களுக்கு வியாதியாக இருக்கா, சுகத்துக்கான வசனங்களை எல்லாம் நிறைய எடுங்க. ஒரு வசனத்தை எடுத்து ஓரிரு நாட்கள் அதையே திரும்ப 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 சொல்லுங்க, அதையே திரும்ப திரும்ப யோசிங்க. நீங்கள் நினைக்கலாம், பிரதர் இதனால மாறிடுமா? கண்டிப்பாக அதனால தான் வாழ்க்கை மாறும். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் மாற்ற வல்லமை உள்ளது. எது மாத்திரம்தான்?
கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, அப்படிதானே இருக்கு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி. அப்ப நீங்க அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். பிரச்சனைகளே அல்ல, போராட்டங்களே அல்ல, இல்லையா? மேன்மையானவைகள் எவைகளோ அவைகளே என்ன செய்யுங்களாம், அதை யோசிச்சுட்டே இருங்க, சிந்திச்சுட்டே இருங்க, அந்த வசனத்தை யோசிச்சுட்டே இருங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு சொன்னாரே. ஆபிரகாம் எப்படிலாம் இருந்தார்? பொண்ணோடு இருந்தாரே, பொருளோடு இருந்தாரே, வெள்ளி இருந்துச்சு, ஆடு மாடுலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அப்படியே மனதில் பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. பூமி தாங்க முடியலன்னு இருக்கே, அப்போ எவ்வளவு திரளான ஆடு மாடுகள்லாம் இருந்திருக்கணும். வேலைக்காரங்க அவ்வளவு பேர் இருந்தாங்களே, 318 வேலைக்காரங்க இருந்தாங்களே. யோசிச்சு பாருங்க, 1-2 வேலைக்காரங்க கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆஃபீஸில் 10 பேர் வேலை வச்சு பார்த்தா நான் 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறானாகும், 10 பேர் பிழைக்கிறாங்களாகும் அப்படிம்பாங்க. இந்த காலத்திலே இப்போவே இல்லை, யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவ்வளவு ஆட்களை வைத்து அத்தனை குடும்பங்களுக்கு போஷித்து, அப்போ ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பார் பாருங்க. ராஜாக்களே அவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு இருந்தா எவ்வளவு திரளான ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவரிடத்துல வேலை ஆட்களும் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்பாங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அப்படி சிந்திங்க, அதை யோசிங்க. நீங்க அதை உங்க இருதயத்தில் யோசிக்க யோசிக்க யோசிக்க, நேற்றைக்கு அதை தான் சொன்னேன், நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது உங்க அட்மாஸ்பியர்ல என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், உருவாக ஆரம்பித்து விடும். நீங்க எதை பேசுகிறீர்களோ அது உங்களுடைய அட்மாஸ்பியர்ல வர ஆரம்பிச்சிடும். நீங்க நிறைய நேரங்கள் பார்த்துருக்கீங்களா, நீங்க நான் ரொம்ப ஆழமா திங்க் பண்ணுவீங்க, அந்த காரியம் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். நீங்க என்ன நினைப்பீங்க, நான் அப்பவே யோசிச்சேன் இந்த மாதிரி நடக்கும்னு. அப்படி கிடையாது. நீங்க அது நடக்க போறதை நீங்க யோசிக்கல, நீங்க யோசிக்கிறதுனால தான் அங்க என்ன செய்தது நடக்குது. இல்ல, ஒரு ஆத்துமா வாழ்வது போல ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அப்படியே யோசிங்க, அப்படியே யோசிங்க. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைய நேரங்களில் அதை கற்பனையில் அப்படியே வைத்து கொண்டே இருக்கிறது உண்டு. லட்சக்கணக்கான ஜனங்கள் வார்த்தையை கேட்பது, எழுப்புதல்ல திரளான கூட்டம் சபைகளில் நிரம்பி வழிகிற போது வார்த்தையை திரளாய் ஜனங்கள் வாஞ்சியோடு கேட்பது, அவங்களுக்கு அப்படியெல்லாம் அடிப்படையிலிருந்து மூல உபதேசத்திலிருந்து எல்லா சத்தியங்களும் போதிக்கப்பட வேண்டுமே, அப்படி போதிக்கிறதற்கான நபர்கள் எழும்பணுமே. எனக்கெல்லாம் அதில் விஷன் உண்டு, பெரிய தரிசனம் உண்டு. உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட ஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தணும், ஊழியர்களை ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா வரப்போகிற எழுப்புதல் மிக பெரிதாக இருக்க போகிறது. கோடான கோடி ஜனங்கள் வரப்போகிறார்கள். அவர்களுக்கு வேதம்னா என்னன்னு சொல்லணுமே, மூல உபதேசத்திலிருந்து ஒவ்வொரு காரியமும் போதிக்கப்படணுமே. அப்போ போதிக்கிறதற்கு ஆட்கள் வேண்டுமே. இல்லை, உலகம் முழுவதும் ஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி அந்தந்த நாடுகளில் ஊழியர்களை என்ன செய்யணும், எழுப்பணும். எங்களுக்கு ஒரு பெரிய தரிசனமே உண்டு, எனக்கு நெப்சிக்கும். உலக நாடுகள் முழுவதிலும் போய் ஐநா சபையில் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ அத்தனை நாடுகளையும் நம்முடைய சென்டர்ஸ் இருக்கணும். ஊழியர்கள் என்ன செய்யணும், எழும்பணும். அதெல்லாம் எழுப்பி அவர்களை ஆயத்தப்படுத்தி வரப்போகிற எழுப்புதல்ல வார்த்தை என்ன செய்யப்பட வேண்டும், பிரசங்கிக்க. அப்படித்தானே வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர்கள் அப்படிதான் வேதம் சொல்லுது. வார்த்தை விருத்தி ஆயிற்று, அப்படிதான் இருக்கு. வசனம் விருத்தி ஆயிற்று. எழுப்புதல்னா எது விருத்தி ஆகணும், வசனம் வார்த்தை போதிக்கப்பட வேண்டும். அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் என்னெல்லாம் வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரோ அதை யோசிங்க, அதை தியானிங்க. அதுதான் உங்களை வாழ வைக்கும். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்க வாழ்வடைவீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சும்மா அப்படி கேட்டுட்டு போறதில்லை. கேட்ட வசனத்தை மைண்டில் போட்டு யோசிச்சுட்டே இருங்க, திங்க் பண்ணிட்டே இருங்க. சத்துருவினுடைய தந்திரமே என்னன்னா, இந்த வசனத்தை நீங்கள் யோசிக்க கூடாது. ஃபேஸ்புக்கில் வர்றது, ட்விட்டரில் வர்றது, வாட்ஸ்அப்பில் வர்றது, அதை நிறையா நீங்கள் யோசிக்கணும். இந்த வசனத்தை நீங்கள் யோசிக்க கூடாது. அதுக்கு அவன் என்ன வேணா செய்வான். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா எல்லாமே எதுக்குன்னா, நீங்கள் எதை யோசிக்க கூடாது, வசனத்தை யோசிக்க கூடாது. அது உங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க கூடாது. இல்லை, பேதுரு சொல்றாருல, அந்த வெடிவெள்ளி தோன்றும் அளவும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை என்ன செய்து கொண்டிருங்க, அதை உறுதியாய் பற்றி கொண்டிருங்க. இருதயத்தில் அந்த வசனம் உங்களுக்கு தோன்றி கொண்டே இருக்கணும். அது உங்கள் இருதயத்தில் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்களுடைய ஜீவனை மாற்றும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். பைபிளில் 30 அப்படின்னாலே நிறைய மீனிங் உண்டு. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 17 இது மாதிரி சில எண்கள்லாம் வந்து பைபிளில் ரொம்ப விசேஷமாய் கையாளப்படும். அந்த விதத்தில் 30 அப்படிங்கிற நம்பருக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற ஆண்டு. சொல்லுங்க, என்ன என்ன நிறைவேறுகிற ஆண்டு? வாக்குத்தத்தங்கள் என்ன செய்கிற ஆண்டா? நிறைவேறுகிற ஆண்டு, இல்லையா? ஆபிரகாம் கானானுக்குள்ள வந்தது 75 வயசுல. சொல்லுங்க, ஆபிரகாம் கானானுக்குள்ள வந்தது எத்தனை வயசுல?
75 வயசுல. ஆனா கர்த்தர் 75 வயசுல ஆபிரகாமை அழைக்கல, அவர் 70 வயதிலேயே அழைத்தாராம். ஆரான்ல ஊர்ல இருக்கும் போதே அவரை அழைச்சிட்டார் இல்ல. ஊர் என்கிற தேசத்திலிருந்து புறப்பட்டு ஆரான் அப்படிங்கிற பட்டணத்துக்கு வர்றாங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் கடைசியில் நீங்க அதை வாசிக்கலாம், எடுக்க வேண்டாம். ஆரான்ல வந்து தங்கி இருக்கிறாங்க. பிறகு கானானுக்கு வருகிறாங்க. கானானுக்கு வருகிற போதுதான் வயது எத்தனை ஆகிறது? 75. வேத பண்டிதர்களுடைய கணக்குப்படி அப்ப ஆரான்ல இருக்கிற போது, ஊர்ல இருந்து அழைத்து வருகிற போது அவருக்கு 70 வயது. சொல்லுங்க, எத்தனை வயசா? 70 வயது. எல்லா கமெண்டேட்டர்ஸும் அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிற போது எத்தனை வயசுல அழைத்தாராம்? 70 வயசுல அழைத்தாராம். 70 வயசுல அழைத்திருக்கிறார். 100 வயதுல வாக்குத்தத்தம் நிறைவேறி குழந்தையை பெற்றுக்கொள்கிறார். அப்ப எத்தனை ஆண்டுகள் காத்திருந்திருக்கிறார் அவரு? சொல்லுங்க. அப்ப 30வது ஆண்டு என்பது எது நிறைவேறுகிற ஆண்டாக இருக்கிறது? வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல் ஆண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தாவீது 17 வயசுல சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். காரியம் எதுவுமே நடக்கல. காரியம் எதுவுமே என்ன செய்யல? நடக்கல. அடுத்து 23 வயசுல திரும்ப யூதா கோத்திரம் வந்து ஜனங்கள்லாம் அபிஷேகம் பண்றாங்க. அப்பையும் பெரிய அளவுல எதுவுமே நடக்கல. ஆனா 30வது வயதுல கர்த்தர் சொன்னபடியே தாவீத சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப 30ங்கிறது எது நிறைவேறுகிற ஆண்டாக இருக்கிறது? வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலாக இருக்கிறது இல்லையா? the fulfill the promise. எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுகிற ஆண்டு. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்களேன். 17 வயதுல தகப்பனாரை விட்டு போகிறார் இல்ல, எகிப்து தேசத்திற்கு. நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னது நிறைவேறும் அளவும் வார்த்தை அவரை என்ன செய்ததாம்? புடமிட்டது. ஆனா ஆண்டவர் 17 வயசுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் உன்னை வணங்கும் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி 11 நட்சத்திரங்களும் வணங்கணும் முன்னாடியே சொல்லிட்டாரு. வாக்குத்தத்தங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனா 17 வயதுல எகிப்துக்கு போகிறார். 13 ஆண்டு காலம் அடிமையாகவும் சிறையிருப்பிலையும் இருக்கிறார். ஆனா 30வது வயதுல வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. சமஸ்த எகிப்துக்கும் அவர் பிரதானியாய் மாற்றப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதிபதியாக மாற்றப்படுகிறார் இல்ல. அப்ப 30வது ஆண்டு என்பது வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல் ஆண்டு. 30வது வருஷத்துல கர்த்தர் உங்களுடைய தரிசனத்தை எல்லாம் முழுமையாக்குகிற ஆண்டு. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் கடந்த காலங்களில் வாக்குகளை கொடுத்தாரோ, கடந்த நாட்களில் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டதோ, என்னவெல்லாம் தரிசனங்கள் கொடுக்கப்பட்டதோ, எதற்காகலாம் நீங்க காத்திருக்கிறீங்களோ அந்த காத்திருப்பை எல்லாம் தேவன் முடிய பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல் ஆண்டு இல்ல. தாவீதாகட்டும், நான் ஒரு 3 நபரை மட்டும் நான் உங்கள்கிட்ட பிக்சரைஸ் பண்ணி காட்டுறேன், சரியா? தாவீதாகட்டும் ஆரம்பத்திலிருந்து வந்தா, யோசேப்பாகட்டும், தாவீதாகட்டும், ஏன் இவ்வளவு, ஏன் இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன் இல்ல. இந்த பூமிக்கு வந்துட்டார். 12 வயதிலேயே தேவனுடைய ஊழியத்திற்கு என்று சொல்லி யூத முறைமையின்படி அர்ப்பணிக்கப்பட்டு விட்டார். தேவனுக்கு என்று நியமிக்கப்பட்டு விட்டார். தலைப்புள்ள தேவனுக்குரியவர் இல்ல. இயேசுவும் 12வது வயதுக்கு பிறகு தாய் தகப்பனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அவர் யாருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுறாரு? தேவனுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வந்துடுறார். அது வரைக்கும் தாய் தகப்பன் அவர் மேல ஆளுகை செய்யலாம். ஆனால் அதற்கு பிறகு அவர் தாய் தகப்பன் 12 வயதுக்கு மேல அவர் மேல என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. அதனுடைய முழு ஆளுகையுமே தேவனிடத்தில் தான் இருக்கிறது. ஆனா சரியா இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஊழிய தரிசனம் நிறைவேற எந்த வயதுல தான் நிறைவேற ஆரம்பிக்கிறது? அவர் எந்த வயதுல தான் ஊழியத்தில் களமிறங்குகிறார்? 30வது வயதுல இல்ல. 30வது அப்படிங்கிறது தரிசனம் நிறைவேறுகிற ஆண்டு. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அதுல தான் ஃபுல்ஃபில் ஆக ஆரம்பிக்கிறது இல்ல. அதுல தான் துவங்குது. அதுலயே எல்லாம் முடிஞ்சிடும் அந்த ஒரு வருஷத்துல. அப்படி சொல்லல, அதுல தான் நிறைவேறுதல் துவங்குகிறது. அந்த பிகினிங் எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த 30வது ஆண்டுல தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கும் இல்லையா? ஒரு சிலருக்கு ஒரு சில நாட்கள் இருக்கும். உடனே நீங்க நினைச்சிடக்கூடாது, அப்படின்னா நான் வந்து இன்னும் 30 வருஷம் காத்திருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்கள் வைத்திருப்பார். ஆனா நீங்கள் விசுவாசித்தா அது இப்பொழுதே தோன்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த நாள்லயே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 1 வருடம் இருக்கலாம், 2 வருடம் இருக்கலாம். ஆனா இப்பொழுதே கர்த்தரால உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, 30வது ஆண்டு வாக்குத்தத்தத்தின் ஆண்டு இல்ல, அது நிறைவேறுகிற ஆண்டு. ஆனா
நீங்க நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா இந்த 30 அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. போதிக்கிற வசனம் போதிக்கப்படுகிற ஆண்டு. நீங்க 30 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 வயதுல தான் வார்த்தையை போதிக்க ஆரம்பித்தா. 30 வயதுல நிறைய காரியங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறது பைபிளில். டீச்சிங், த இயர் ஆஃப் டீச்சிங்னு சொல்லுவாங்க. நிறைய வசனம் போதிக்கப்பட வேண்டிய வருடம் அது. 30ல் தான் இயேசு தன்னுடைய உபதேசங்களை என்ன செய்கிறார், ஆரம்பிக்கிறார். டீச்சிங்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதத்தில் சாக்ரிஃபைஸ், பலி செலுத்துகிற ஆண்டு. 30 வயதுல தான் தாவீது தேசத்தில் எழும்பி தேசத்தினுடைய உடன்படிக்கை பெட்டியெல்லாம் கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்து பலிகளை ஏறெடுக்கிற வருஷம். இஸ்ரவேலர்கள் அதிகமாக 30 வெள்ளிக்காசுக்கு ஆட்டுக்குட்டிகளை வாங்கி பலியிடுவாங்க. அதனால தான் இயேசு 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்யப்பட்டாராம், ஆடாக வாங்கி என்ன செய்யப்பட்டார், பலி செலுத்தப்பட்டார். அதனால இந்த 30 அப்படிங்கிறத பலி, சாக்ரிஃபைஸ் அல்லது பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட்னு சொல்லுவாங்க. நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் ஒன்றை மட்டும் நம்ம உற்று கவனிக்க போகிறோம். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வருஷம். தாவீதுக்கு வாக்குத்தத்தங்கள் 30வது ஆண்டுல நிறைவேறிற்று. யோசேப்புக்கு வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் 30வது வருடத்தில் நிறைவேறிற்று. ஆபிரகாமுடைய காத்திருப்பெல்லாம் 30வது ஆண்டிலே முடிவுக்கு வந்தது. அது அநேகர் 25னே சொல்லி பழகிட்டோம். ஆனால் ஆதியிலிருந்து கணக்கு பண்ணால் எத்தனை வருஷம் தான் அது? சரியா 30 வருடம் தான். இல்லை, கானான்ல வந்து காத்திருந்தது 25 வருடம். வேதம் அதை தெளிவாக சொல்லுது. அதே நேரத்தில் ஆதியிலிருந்து நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா, அவர் அழைக்கப்பட்டதிலிருந்து கணக்கு பண்ணீங்கன்னா 30 ஆண்டு காலம். இயேசுவுக்கும் 30 வயதில் தான் தரிசனங்கள், அவரை குறித்த தேவ திட்டங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கிறது. ஆனால் நீங்கள் ஒன்று நல்லா நினைவு வச்சுக்கணும். த பிளட், அதாவது ரத்தம், சாக்ரிஃபைஸ் 30 அப்படின்னா பலி. இல்லை, இதில் ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா நினைவில் வச்சிங்கன்னா, தாவீதாகட்டும் அல்லது யோசேப்பாகட்டும் அல்லது இயேசு கிறிஸ்துவாகட்டும் அல்லது வேதத்தில் இருக்கிற யாராகட்டும், அவர்கள் எல்லோரிடத்திலும் ஒரு குறிப்பிட்ட சுவாபம் அவர்களிடத்தில் இருந்தது. இயேசு கிறிஸ்து பல இடங்களில் பல தருணங்களிலே அந்த சுவாபத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இது உங்களிடத்தில் இருக்க வேண்டியது அவசியம். என்னை நீங்கள் பின்பற்றி வர விரும்பினால் இந்த காரியம் உங்கள் மத்தியில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி பல தருணங்களிலே அந்த காரியத்தை வலியுறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எதிலே சறுக்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு காரியத்தில் தான் சறுக்குறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆண்டவரை தேடி வந்துட்டேன், அதனால எனக்கு இப்படி நடக்கக்கூடாது. நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டேன், அதனால இந்த மாதிரிலாம் எனக்கு சம்பவிக்க கூடாது. அல்லது நான் ஊழியக்காரராக இருக்கிறேன், இது எனக்கு நேரிடக்கூடாது. நான் உதவி ஊழியராக இருக்கிறேன், அதனால இப்படி என்னை யாரும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அல்லது இந்த மாதிரி நான் நடத்தப்படக்கூடாது. நிறைய காரியங்கள் தங்களுக்கென்று சொல்லி ஒரு ஸ்தானத்தை நியமித்து கொண்டு தான் இப்படித்தான் நடத்தப்பட வேண்டும், தனக்கு இப்படித்தான் காரியங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால தான் அநேக தருணங்களில் அவர்கள் அநேகம் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13லிருந்து 23 வரைக்கும். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சரி, அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். சீமோன் பேதுரு அதற்கு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள
ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய், நல்ல கவனிங்க, எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இல்ல, லூக்கா புஸ்தகம் 9:23 ஒரே ஒரு வசனம் வாசிங்க. இதே வசனத்தை, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, அந்த வார்த்தை மத்தேயுல இல்ல, இங்க இருக்கிறது, அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நல்ல கவனிங்க, நிறைய நேரங்கள்ல ஜீவனை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாம, ஜீவனை அனுபவிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். இப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், பேதுரு மற்ற சீஷர்கள்ட்டலாம் கேட்கிறார். ஜனங்கள்லாம் ஒரு நாள் ஃப்ரீயா உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ஒரு தடவை கேட்கிறார், மலை மேல இருக்கும்போது நிறைய இடங்கள்ல நிறைய சூழ்நிலைகள் அதை கேட்டு இருக்கிறார். 3 சுவிசேஷங்களிலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு விஷயம் மலையில அமர்ந்திருக்கிற போது கேட்கிறார், சீஷர்கள்ட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார்? என்னை பற்றி ஜனங்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஜனங்கள் பேசுகிறத சொல்றாங்க. சிலர் எலியான்னு சொல்றாங்க, சிலர் எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, ஆண்டவரே, சிலர் இப்படிலாம் சொல்றாங்க, அப்படின்லாம் யோவான் ஸ்நானகன் உயிரோடு வந்துட்டார் அப்படின்லாம் சொல்றாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். சரி, என்னுடைய ஸ்தானத்தை பத்தி ஜனங்கள் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்னை யாருன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, என்னுடைய ஸ்தானம் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே பேதுரு ரொம்ப தெளிவா அதுக்கு பதில் சொல்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீங்க தான், மேசியா நீர் தான், வரப்போகிறவராகிய மேசியா நீர் தான், ஜீவனுள்ள தேவனுடைய
குமாரன் நீங்க தான் அப்படின்னு அவருடைய அந்த அந்த ஸ்டேட்டஸை, அவருடைய பொசிஷனை, அவருடைய ஸ்தானத்தை ரொம்ப தெளிவாக கரெக்டாக சொல்லிட்டார். உடனே இயேசு சொல்லுகிறார், ரைட்டு, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் அப்படின்னா ஒரு மனுஷன். அது யூதர்களுடைய ஒரு ஸ்லாங். மாம்சமும் ரத்தமும் அப்படின்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா மனுஷன் அர்த்தம். யாதோ ஒரு மனுஷன் இதை உனக்கு சொல்லி கொடுக்கல, நான் தான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற என்னுடைய அந்த பொசிஷனை, என்னுடைய ஸ்டேட்டஸை, நான் யாருங்கிறத மனுஷன் உனக்கு சொல்லி கொடுக்கல. தேவனே பிதாவே அதை உனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்பாடு இருக்குல்ல, தேவனிடத்திலிருந்து பெறுகிற வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டின் மேல என்னுடைய சபையை நான் என்ன செய்வேன், கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் இல்ல. சரி, சொன்னிட்டு உடனே அடுத்து சொல்றார், இப்ப நான் யாருங்கிறது சீஷர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இயேசு யார் என்பது சீஷர்களுக்கு நல்லா வழங்கிட்டு இல்லையா. அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, பொசிஷன் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது சீஷர்களுக்கு வழங்கிருச்சு. அவர் தான் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன்கிறது வழங்கிருச்சு. விளங்கின உடனடியாக அவர் சொல்ற அடுத்த காரியம் இங்க பாருங்கப்பா, ஒருத்தன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு, இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு, அனுதினமும் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்ய கடவன், பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்றார். நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் யாருன்னு தெரிஞ்ச உடனே அடுத்து சொல்றார், நீங்க முதல்ல தன்னைத்தான வெறுத்துருங்க அப்படின்னு சொல்றார். ரெண்டு காரியம், தன்னைத்தான் வெறுத்துரு, உன்னை நீயே வெறுத்துரு அப்படின்னு சொல்றார். அடுத்து சொல்றாரு, உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாடி வா அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன பிரதர், இந்த ரெண்டு காரியம் நம்மளை நாமே வெறுப்பதுனா என்ன? ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, 30வது வயதுல யாருக்கெல்லாம் வேதத்துல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிற்றோ அந்த நபர்கள் எல்லாருமே இந்த ஒரு சுவாபத்தை அடிப்படையாக வைத்து தான் ஜெயித்திருக்கிறார்கள். இந்த ரெண்டு சுவாபம் இருக்குல்ல, தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொள்ளுகிறது. இந்த ஒரு சுவாபத்தை வைத்து தான், இந்த ஒரு காரியத்தை அடிப்படையாக வைத்து தான் எல்லா நபர்களுமே வேதத்தில் ஜெயித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ள போகல அப்படின்னா காரணம் இதுதான். இந்த ஒரு சுவாபம் அநேகருக்குள்ள இன்றைக்கு இல்லாதது தான். நாம் இன்றைக்கு தியானிக்கிறது ஒரு செய்தி அல்ல, இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இது ஒரு செய்தி அல்ல, இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. இதுதான் மூல உபதேசங்கள்ல ஒன்று. அடிப்படையிலிருந்து தான் நாம் இன்றைக்கு இந்த காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். ஏன் அப்படின்னா, 30 வயதுல எல்லாரும் வெற்றி பெற்றாங்க பிரதர், உங்களுக்கு 30வது வருஷம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா அதற்கு தேவையான ஒரு சுவாபம், அதற்கு தேவையான ஒரு வாழ்வு நமக்குள்ள இருக்கணும் இல்ல. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் செய்யல. ஆனா வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவன் அதை என்ன செய்து போவானா, இழந்து போவான். ஆனா அதை இழந்து போகலாம் என்று விரும்புகிறவன் அதை என்ன செய்து கொள்வானா, ஆதாயப்படுத்திக் கொள்வான். இல்ல, எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அதை நஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டான், அதை ஆதாயப்படுத்திக் கொள்வான். அப்ப இந்த ஒரு சுவாபம் இருக்கு பாருங்க, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்படின்னா என்ன பிரதர், அதை மட்டும் நம்ம சுருக்கமா தியானிக்க போகிறோம். சரியா? தன்னைத்தான் வெறுக்கிறதுனா என்ன? நிறைய பேர் நல்லா கவனிங்களேன். இப்போ நான் என்னைய வச்சு சொல்கிறேனே, இப்போ நான் இருக்கிறேன், என்னையை நானே வெறுக்கணும் அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன்னா நான் என்னை பரலோகம் எப்படி பார்க்கும்னா, சும்மா ஒரு 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 ஆளை பார்க்காது. பரலோகத்தின் பார்வையில் எனக்குள்ள 3 காரியம் இருக்கு. ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்குள்ள என்ன இருக்கு? ஆவி இருக்கிறது, அடுத்து என்ன இருக்கிறது? ஆத்மா இருக்கிறது, அடுத்து என்ன இருக்கிறது? சரீரம் இருக்கிறது. இப்ப தன்னைத்தான் வெறுக்கிறதுனா இந்த 3 பகுதியில் எந்த பகுதியில் இது நடக்கணும்? ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு. இந்த 3 பகுதியில் எந்த பகுதியில் நம்மளை நாமளே வெறுக்கணும்? ஆவியில் வெறுக்கணுமா? ஆத்மாவில் வெறுக்கணுமா? சரீரத்திலையா? சரீரத்தில் வெறுக்கணுமா? எதில் வெறுக்கிறது? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரதர் சரீரத்தில் நம்மளை நாமளே வெறுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறானது. என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா, பிரதர் இனிமேல் நல்ல ட்ரெஸ்ஸே போடக்கூடாது பிரதர்,
என்ன ட்ரெஸ்ஸே போடக்கூடாது? நல்ல ட்ரெஸ்ஸே போடக்கூடாது பிரதர். அப்படியே நம்ம சரீரத்தை அப்படியே வருத்தணும் பிரதர். இல்லை, இனிமேல் நல்ல சாப்பாடை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது பிரதர். காஸ்ட்லியாலாம் எதுவும் வாங்கக்கூடாது பிரதர். இல்லை, நான் காஸ்ட்லியாக வாங்குங்கன்னு சொல்லலை. ஆனால் அவர்களுடைய அந்த மனப்பான்மை நிறைய நேரங்கள் என்னென்னா, பிரதர் இனிமேல் வந்து கலர் ட்ரெஸ்ஸே போடக்கூடாது பிரதர். இல்லைன்னா நகையெல்லாம் என்ன செஞ்சிடணும்? கலட்டிடணும் பிரதர். செருப்பு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செருப்பு போடக்கூடாது பிரதர். ஃபாஸ்டிங்காக இருக்கணும் பிரதர். அப்படியே நம்ம சரீரத்தை வருத்தணும் பிரதர். உங்கள் சரீரத்தை வருத்தி கர்த்தருக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் உங்கள் சரீரத்தை வருத்துகிறதுனால அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்லை, எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இந்த பகுதியில் அவர் பேதுரு சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க பார், நீ சிந்திக்கிறது மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற. யாருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கல? தேவனுக்கு ஏற்றவைகளை என்ன செய்யலை? சிந்திக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் இங்க பேசுறது நம்முடைய ஆத்துமாவை குறித்து தான், சிந்தனையை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறாரே ஒழிய சரீரத்தை குறித்து அல்ல. சரீரத்தில் நாம நம்மளை ஒடுக்கி ஒரு கலர் ட்ரெஸ் போடாமலோ இல்லது நல்ல ஆடைகள் அணியறத தவிர்த்து விட்டோ நிறைய காரியங்களை இப்படிலாம் இழந்துட்டோம், அப்படியே நான் என்னை வெறுக்கிறேன் பிரதர், அதெல்லாம் வெறுப்பே கிடையாது. அதெல்லாம் வெறுப்பே கிடையாது, இல்லையா? அது தவறானது, அது தவறானது. தன்னைத்தான் வெறுக்கிறது என்பது நம்முடைய ஆத்துமாவில் சிந்தையில தான் நடக்கணும். சொல்லுங்க, எதுல தான் நடக்கணும்? சிந்தையில தான் நடக்கணும். நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல புரிஞ்சிடும். இப்ப நல்லா கவனிச்சுக்கிறேங்க. ஆவியிலையும் அது நடக்கல, சரீரத்திலையும் நடக்கல. எதுல நடக்குது? அது ஆத்துமாவில். சொல்லுங்க, எதுல நடக்கிறது? ஆத்துமாவில், நம்முடைய மனதில் நம்மை நாமே வெறுக்கிறது. அப்படின்னா என்ன பிரதர்? நான் என் மனதில் என்னை நானே வெறுக்கணும் அப்படின்னா என்ன பிரதர்? நிறைய பேர் சரீரத்தில் தன்னை வெறுக்கிறேன்னு சொல்லி சரீரத்தை பார்க்காம நிறைய பேர் தரிசனங்களை முழுமையாக நிறைவு செய்யாமலே கடந்து போயிட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? நிறைய ஊழியர்கள் அல்லது நிறைய விசுவாசிகள் தங்களை தாங்களே வெறுக்கிறோன்னு சொல்லி சரீரத்தை என்ன செய்கிறதே இல்லை, பராமரிக்காமலே விட்டு அவர்களுக்கு குறிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்பாகவே என்ன செய்திருக்கிறாங்க? கடந்து போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுக்கு சரீரத்தில் பலன் இல்லாமல் போயிருக்கிறாங்க. தரிசனம், பெரிய தரிசனம் இருக்கும், இவங்களால ஊழியமே செய்ய முடியாது. ஊழியம் இருக்கும், ஆனால் அன்னைக்கு படுத்தாதான் அவங்களுக்கு ரெஸ்ட் இருந்தாதான் காரியம் நடக்குங்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்கும். காரணம் என்னன்னா, தன்னைத்தான் வெறுக்கிறேங்கிற பேரில் என்ன செஞ்சுறது? சரீரத்தை என்ன செய்யறதே கிடையாது, பாதுகாக்காமலே விட்டு விடுவது, அதை பராமரிக்காமலே விட்டு விடுவது. அது தவறானது, அது தவறானது. சரியா? நல்லா கவனிங்க. நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் நான் தவறுன்னு சொல்லலை. தேவன் ஏதாவது உங்களுக்கு பிரத்யட்சமாய் சொல்லி நீங்கள் நகையை கலட்டுறது தப்பு இல்லை, அல்லது வேறு ஏதாவது கமிட்மெண்ட் எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நான் கமிட்மெண்ட் எடுக்கணுங்கிறதுக்காக நீங்களாகவே ஒன்றை செய்து கொள்கிறோம் பாருங்க, நாமவே ஒன்றை தீர்மானம் எடுத்துக்கொள்கிறோம் பாருங்க, அது முற்றிலும் தவறானது. சரீரத்தில் நாம் நம்மை வெறுப்பதல்ல, ஆவியில் நான் நம்மை வெறுப்பதல்ல. எதில் வெறுக்கணும்? ஆத்துமாவில் வெறுக்கணும். நான் உங்களுக்கு விளக்கி சொல்லும்போது புரியும், விளக்கி சொல்லும்போது புரியும். முதல்ல சொல்றாரு தன்னைத்தான் வெறுத்துன்னு, இல்லை? சரி, அதை கூட ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது நமக்கு. ஆத்துமாவில் வெறுக்கணும், சரி சொல்றாரு அப்படின்னு புரியுது. அடுத்து சொல்றாரு தன் சிலுவையை அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அப்படின்னு சொல்றாரு, இல்லை? சிலுவைனா என்ன பிரதர்? அவர் எதை சொல்றாரு? சிலுவையை எடுத்துட்டு வாங்குறாரு. நிறைய பேர் என்ன நினைச்சுறாங்கன்னா, இயேசுவை போல நாமளும் பாடுபடணும், இயேசுவை போல அடிக்கப்படணும். இயேசுவை போலலாம் நம்மளால் பாடுபட முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க. சீசர்கள்ட்ட போய் சிலுவையை எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன விளங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இயேசு இன்னும் சிலுவையில் என்ன செய்யப்படவே இல்லை, அடிக்கப்படவே இல்லை, அறையப்படவே இல்லை. சிலுவையில் அடிக்கப்பட்ட பின்னாடியாவது நான் சிலுவையில் அடிக்கப்பட்ட மாதிரி நீங்களும் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வாங்க அப்படின்னா நம்மளும் ஏதாவது அதை போல பாடுபடலாம், அவரை போல யூதர்களால் பாடுபடலாம், அல்லது அரசாங்கத்தினால பாடுபடலாம், வேதப்பாரர்களால் ஏதாவது காரியத்தை நம்ம விளக்கி இருக்கலாம். சிலுவைக்கே இன்னும் அவரே இன்னும் சிலுவைக்கு போகலை. ஆனால் அவர் சொல்றாரு, நான் ஏன் சிலுவை எடுத்துக்கிட்டு இப்போ போயிட்டு இருக்கேன்ல, அது மாதிரி நீங்கள் உங்களுடைய சிலுவை எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படிங்கிறார். என்னை பின்பற்றி வர விரும்பினால் நான் என் சிலுவை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன், நீங்களும் உங்கள் சிலுவை எடுத்துகிட்டு வாங்கப்பா, என் பின்னாடி வாங்க அப்படிங்கிறாரு. அவர் எந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறார்? நாம எந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறது? சிலுவைனா என்ன? எதை இயேசு சொல்லுகிறார்? எதை அவர் மீன் பண்ணுறார்? அது விளங்கணும் இல்லை, இல்லையா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுவை போல பாடுபடணும். இயேசுவை போல ஒருத்தராலும் பாடுபட முடியாது, தெரியுமா உங்களுக்கு?
அவரை போல உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டு, அவரை போல உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தை எடுத்து தன் மீது வைத்து கொண்டு, அவரை போல என்ன செய்ய முடியாது. அவர் சுமந்த அந்த சிலுவை இருக்குல்ல, பிசிக்கலா அவர் சுமந்தார் பாருங்க, அந்த சிலுவையே வேற யாராலும் என்ன செய்ய முடியாது, சுமக்கவே முடியாது. நம்முடைய பாவத்தையே நம்மளால சுமக்க முடியலையா, அடுத்தவன் பாவத்தை எப்படி நம்ம சுமக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அடுத்தவர்களுடைய உலகத்தினுடைய பாவத்தை நம்மளால எப்படி சுமக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை செய்து முடிக்கத்தக்க திராணியுள்ள ஒரே ஒருத்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனால அவர் அந்த சிலுவையை பற்றி பேசல. அவர் பிசிக்கலா தூக்கிட்டு போனார் பாருங்க, பாவத்தை எல்லாம் தன் மீது எடுத்துக்கிட்டு, அதை பத்தி பேசல. ஏன்னா இன்னும் அதுக்கே போகல அவரு. அதை இன்னும் அவரே செய்யல. அவரே செய்யாம நம்மளை எப்படி செய்யன்னு சொல்லுவார். அப்ப இங்க அவர் சிலுவைன்னு சொல்லுகிறதே வேற, சிலுவைன்னு அவர் குறிப்பிடுகிறதே வேற காரியத்தை சொல்லுகிறார். எதை சொல்லுகிறார் அதைத்தான் தியானிக்க போகிறோம். நீங்க நல்லா அதை உற்று கவனிச்சீங்கன்னா என்ன சொல்றார் அப்படின்னா, நான் யாருப்பா உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அவர் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர்தான் கிறிஸ்து அப்படின்னு. அவர் யாருங்கிறத, அவருடைய பொசிஷன், அவருடைய ஸ்டேட்டஸ், நம்ம சொல்றோம்ல பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவருங்க அப்படிங்கிறோம்ல, அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அவருடைய பொசிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உடனே சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, நான் இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவர், பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் நான் தான். ஆனா எனக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? அவர் சொல்றது, எனக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? வேதபாரகர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள், இந்த ரோமர்கள்லாம் இருக்காங்க பாருங்க. நீ நினைக்கிற நான் பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன், அது உண்மைதான், அது உண்மைதான். ஆனா நான் இவர்களால என்ன செய்யப்பட போகிறேன், சிலுவையில் அடிக்கப்பட்டு என்ன செய்யப்பட போகிறேன், பாடுபட போகிறேன்ப்பா, நான் பாடுகளை அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே பேதுருக்குள்ள இருந்து உள்ள இருந்து அப்படியே வருது பாருங்க. அது எப்படி? நீர் யாரு? நீர் வந்து சாதாரணமான ஆளா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், உமக்கு இப்படி எப்படி நேரிடலாம்? வேற யாருக்காவது நேரிடலாம் சொல்லுங்க, எனக்கு நேரிடலாம் சொல்லுங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற யோவானை சொல்லுங்க, பிலிப்பு சொல்லுங்க, யாரையாவது சொல்லுங்க. நீர் யாரு? உங்க ஸ்டேட்டஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் என்ன, உங்க பொசிஷன் என்ன? நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், உங்களுக்கு இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, சம்பவிக்க கூடாது. உங்களுக்கு இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, நேரிடக்கூடாதே. இது எப்படி சாத்தியம்? அப்பதான் அவர் சொல்றாரு, இங்க பாரு, முதல்ல நான் பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவனாக்கும் எனக்கு இப்படி நடக்கக்கூடாது, நான் கர்த்தரை ஆராதிக்கிறவனாக்கும் எனக்கு இந்த தோல்வி வரக்கூடாது, நான் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனாக்கும் அதனால இப்படி எனக்கு நடக்கக்கூடாது, எனக்கு இந்த பிரச்சனைகள் நடக்கக்கூடாது, என்னை யாரும் விமர்சிக்க கூடாது, என்னை யாரும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்தானத்தை காரணம் காட்டி பாடுகளை மறுக்கிற பாரு, அதை முதல்ல நிறுத்திரு. நானே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நானே என்னுடைய ஸ்தானத்தை விட்டுட்டு நானே பாடுகளை அனுபவிக்கிறத நோக்கி நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், போயிட்டு இருக்கிறேன். ஆனால் ஏன் பின்னாடி நீ வரணும்னா, நீனும் உன்னுடைய ஸ்தானத்தை எல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு நானும் பாடுபடுகிறதற்கு ஆயத்த ஆண்டவரே, எனக்கு இப்படிலாம் நடக்கக்கூடாது, நான் வந்து பேதுருவாக்கும் தலைமை அப்போஸ்தலனாகும், அதெல்லாம் எனக்கு எப்படி நடக்கலாம், இப்படி என்னை பற்றி யார் பேசலாம், என்னை பற்றி என்ன சொல்லலாம், இப்படி சொல்கிற பாரு. இதை முதல்ல தூக்கி தூரத்தில் வச்சுட்டு அவங்க என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை பாதையில் என்ன காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் நடக்க பழகு. திருப்பி சொல்றேன், பிதா எனக்கு வச்சிருக்காருப்பா, நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ், அதுதான் என்னுடைய ஸ்தானம். ஒத்துக்கொள்ளுகிறீங்க நீங்களும், அதுதான் உண்மை. ஆனா எனக்குன்னு சில பாதைகளை, எனக்குன்னு சில பாடுகளை, நான் கடந்து போக வேண்டிய சில காரியங்களை பிதா தீர்மானித்திருக்கிறார். இப்ப நான் என்ன செய்யறேன், நான் வந்து பிதாட்ட கேட்கறதா இருந்தா கேட்கலாம், நான் எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி நான் எப்படி இதெல்லாம் சந்திக்கலாம், நான் எப்படி என்ன என் மேல எப்படி பாவத்தை வைக்கலாம், நான் பெரிய பரிசுத்தர், இயேசுவை போல அவர் பாவம் அறியாதவர், உண்மைதானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாவம் அறியாத சுத்த கண்ணன் நான், என் மேல எப்படி உலகத்தின் பாவத்தை நீங்க எடுத்து வைக்கலாம், என் மேல எப்படி நீங்க இதெல்லாம் சுமத்தலாம், நான் எப்படி பாடுபடலாம், அப்படிலாம் நான் பிதாட்ட கேட்கல. நான் போய் பிதாட்ட அப்படியெல்லாம் கேட்கல. நான் எனக்குன்னு அவர் வைத்திருக்கிற பாதையில சந்தோஷமா தைரியமா என்ன செய்து கொண்டிருக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்ப ஏன் பின்னாடி நீ வர விரும்பினா நீனும் என்ன செய்யணும், நான் தலைமை அப்போஸ்தலனாக்கும், நான் விசுவாசியாக்கும், நான் ஊழியராக்கும், என்னைய பேசக்கூடாது, என்னைய சொல்லக்கூடாது, என்னை யாரும் கடிந்து கொள்ளக்கூடாது, அல்லது என் வாழ்க்கையில் இப்படி நடக்கக்கூடாது சொல்லாத.
இப்ப பிரச்சனை உன் வாழ்க்கையில் அந்த துன்பங்கள்லாம் நடக்கும் என்பதல்ல, ஆனா அது வருவதற்கு முன்பாகவே இதெல்லாம் எனக்கு சம்பவிக்க கூடாதுன்னு சொல்ற பாரு, அதுதான் பிரச்சனையே. நீ ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற பாது, அதுதான் பிரச்சனை. அதனாலதான் அதை இழந்து போகிற. ஆனா நீ ஜீவனை இழந்து போக விரும்புனா அதை என்ன செய்து கொள்ளுவாய்? ஆதாயப்படுத்திடுவே. நானே போறேனப்பா, நானே என் ஸ்டாண்டர்டை காட்டலை, என் ஸ்டேட்டஸ் என்ன, என்னுடைய பொசிஷன் என்ன அப்படிலாம் பேசலை. ஆசாரியர்கள்ட்ட போய், இங்கே பார், நீ சாதாரண ஒரு மனுஷன், நான் யார் தெரியுமா? நான் தேவகுமாரன், என்னை நீ எப்படி அடிக்கலாம், என்னை நீ எப்படி வாரலால் அடிக்கலாம்? ஒரு கேள்வியும் கேட்டதில்லை, ஒரு வார்த்தையும் சொன்னதில்லை. ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்குள்ள நமக்குள்ள என்ன சுவாபங்கள் நம்மை அறியாமலே வந்துருதுன்னா, அதாவது நாம சும்மா இருந்தால் கூட அந்த உலகம் நிறைய நேரங்களில் சும்மா இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், என்ன அவருக்கு கொரோனாவாமே, ஏன் கொரோனா வரக்கூடாதா? ஒரு ஊழியராக இருந்தால் கொரோனா வரக்கூடாதா? ஒரு ஊழியருடைய குடும்பமாக இருந்தால் கொரோனா வரக்கூடாது? விசுவாசியாக இருந்தால் வரக்கூடாதா? நம்ம எதை காரணம் காட்டி மறுக்கிறோம்? நான் விசுவாசி, எனக்கு எப்படி நடக்கணும் பிரதர்? அது நடக்குதோ நடக்கலையோ, நீங்க அதுக்கு உங்க மனம். அதைத்தான் சொன்னேன், நம்மளை நாமே வெறுப்பது என்பது, சிலுவையை சுமப்பது என்பது சரீரத்தில் வருவதல்ல. எதுல வருவது? சத்தமா சொல்லுங்க. ஆத்துமாவில், சிந்தையில் அது வரணும். நான் எனக்கு இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு யார் சொன்னது? நான் இயேசுவிடத்தில் அப்படி போய் கேட்க மாட்டேன், பிதாவின் இடத்துல நான் போய் சொல்ல மாட்டேன். நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. தேவன் எனக்கு சகலத்தை வைத்திருக்கிறார், உண்மைதான். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, உண்மைதான். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி தான். இயேசு சொன்னார், பிதா என்னிலும் என்னிலும் நான் என்ன செய்கிறேன், அவரிலும் நிலைத்திருக்கிறேன் சொன்னாரா? உண்மைதானே? பிதா யாருக்குள்ள இருக்கிறாரா? இயேசுக்குள்ள. இயேசு யாருக்குள்ள இருக்கிறாரா? பிதாவுக்குள்ள. அப்ப பிதாவும் இயேசுவும் என்னவாக இருக்கிறார்கள்? ஒன்றா இருக்கிறார்கள். உண்மைதானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சொன்னாரா? நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். அடுத்து சொல்றாரு சீஷர்கள்ட்ட, இதை ஏன் நான் சொல்றேன்னா, நீங்களும் நானும் என்னவாக இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். ஏன் நான் சொல்றேன்னா, பிதாட்ட சொல்றார், நானும் அவர்கள், நீரும் நானும் ஒன்றா இருப்பது போல. பிதாவை பார்த்து சொல்றார், ஆண்டவரே பிதாவே, நீரும் நானும் ஒன்றா இருப்பது போல சீஷர்களும் நானும் ஒன்றா இருக்கணும். அதனாலதான் இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். அல்ல கவனிங்க, பிதாவும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிதா தான் இயேசு, இயேசு தான் பிதா. தூதர்கள் பிதாவை பார்க்கிற போது யாரை பார்ப்பாங்க? இயேசுவை பார்ப்பாங்க. இயேசுவை பார்க்கிற போது யாரை பார்ப்பாங்க? பிதாவை பார்ப்பாங்க. அடுத்து சொல்றாரு, சீஷர்கள் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தூதர்கள் பிதாவை பார்க்கும்போது யாரை பார்க்குறாங்க? இயேசுவை. இயேசுவை பார்க்கும்போது யாரை பார்க்குறாங்க? பிதாவை. அதே போல இப்ப தூதர்கள் என்னைய பார்க்கும்போது இயேசுவை பார்ப்பாங்க, இயேசுவை பார்க்கும்போது என்னைய பார்ப்பாங்க. எப்படி பிதாவினுடைய ஐடென்டிட்டியும் இயேசுவினுடைய ஐடென்டிட்டியும் ஒண்ணோ, அதே போல என்னுடைய ஐடென்டிட்டியும் இயேசுவினுடைய ஐடென்டிட்டியும் ஒண்ணு. என்னுடைய ஸ்தானம் அவ்வளவு பெரிதானது. நான் புது சிருஷ்டி. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். எப்படி பிதா இயேசுவுக்குள்ளேயோ இயேசு பிதாவுக்குள்ளேயோ, அதை போல நான் கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்து எனக்குள்ள. ஆனா இந்த ஸ்தானம் உண்மைதான், மேன்மையான என்னுடைய ஸ்தானத்தை நான் மறுக்கல. ஆனா இந்த ஸ்தானத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு நடக்க கூடாது. நான் அப்படியே பெரிய ஊழியக்காரனாகும், என்னை பத்தி யாரும் விமர்சிக்க கூடாது சொல்லாதீங்க. அதுதான் சிலுவை. அதை எடுங்க. இயேசு எப்படி வந்தாரு? இவ்வளவு பெரிய ஸ்தானம் தான், உண்மைதான். தேவகுமாரன் தேவனை போலவே இருக்கிறார். மாம்ச பிரகாரமாக கூட அவருடைய தேவனுடைய எல்லா மகிமையும் அவருக்குள்ளே வாசமாய் இருந்தது. எல்லாமே அவருக்குள் வாசமாய் இருந்தது. சரீர பிரகாரமாகவே பிதாவை போலவே அவர் இந்த பூமியில் இருக்கிறார். எல்லாம் அவருக்குள் இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, ஏப்பா நான் என்னுடைய ஸ்தானம் இதுதான், அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சேன், நான் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் நீங்க தான் சொல்லிட்டீங்களே. ஆனா நான் பாடுபட போறேன். என் ஸ்தானத்தை காட்டி, என்னுடைய ஸ்டாண்டர்டை காட்டி, ஸ்டேட்டஸை காட்டி, இது எனக்கு சம்பவிக்க கூடாது, இது எனக்கு எப்படி நடக்கலான்னு நான் பிதாட்ட போய் ஒரு நாளும் கேட்க போறதில்லை. இப்ப சொல்லுங்க, எவ்வளவு பெரிய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அவ்வளவு பெரிய ஸ்தானமுடையவர், பிதாவினுடைய சகல மகிமையும் அவருக்குள்ள இருக்கு. ஆனா அவர் பிதா அவருக்கு என்ன பாதை வச்சிருந்தாரோ
அது மேடு பள்ளமோ, அது என்னவா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், சங்கடமா இருக்கலாம். சில நேரம் அற்புதங்கள்லாம் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மிராக்கிள்லாம் நடக்குது, பேய்கள்லாம் ஓடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில நேரங்களில் பரிசேயர்கள் வந்து என்ன செய்வாங்க, தூஷிப்பாங்க, சாத்தான்னு சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் விமர்சிப்பாங்க, குடிகாரன்னு சொல்லுவாங்க, மதுபான பிரியன்னு சொல்லுவாங்க, போஜன பிரியன்னு என்ன வேணா சொல்லுவாங்க. ஒரு நேரம் இப்படி நடக்கிறது, இன்னொரு நேரம் காரியங்கள் இப்படி நடக்கிறது. ஆனா ஒரு நாள் அவர் பிதாட்ட போய், நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், என்ன எப்படி இவன் பேசலாம், ஒரு நாளும் கேட்டதில்லை. அதான் சிலுவை. அந்த சிலுவை வேற, இயேசு தோல்ல தூக்கி வச்சுட்டு போனது வேற, அது கடைசி, அதை நம்ம சுமக்க முடியாது. ஆனால் இயேசு இங்கே சொல்லுகிற சிலுவை என்பது உன் ஸ்தானத்தை, அந்த செல்ஃப் டினைல் இருக்கு பாருங்க, தன்னைத்தான் வெறுக்கிறது. நீங்கள் பைபிள் தீம்ஸ், டிக்ஷனரி ஆஃப் பைபிள் தீம்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருப்பாங்க. தன்னைத்தான் வெறுக்கிறது, சிலுவையை சுமக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய ஸ்தானத்தை, தன் இருதயத்தில் நான் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், அதனால நான் இப்படி நடத்தப்படக்கூடாது, எனக்கு இப்படி சம்பவிக்க கூடாது, எனக்கு இப்படி நேரிடக்கூடாது, என்னை யாரும் பேசக்கூடாது, இப்படி சொல்றீங்க பாருங்க, இதுதான் தவறு. இதுதான் தவறு. இப்போ உங்க பிரச்சனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கணவர் உங்களை ஒரு வார்த்தை சொன்ன உடனே, நான் எவ்வளவு இந்த குடும்பத்துக்கு செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறேன், எவ்வளவு வேலை செய்கிறேன், எப்படிப்பட்ட இடத்துல நான் இருந்து இந்த குடும்பத்தை தாங்குறேன், என்னை எப்படி பேசலாம் கேட்டோமா? கணவன்மார் மனைவி ஏதாவது சொல்லிட்டான், நான் வந்து கணவனாகும், புருஷனாகும், உனக்கு வந்து நான் புருஷனாகும், நான் சம்பாதிக்கிறேன், வாத்தியார் வேலை பார்க்குறேன், என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறேன், என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கிறேன், 4 பேரை வச்சு சம்பளம் கொடுக்குறேன், யாரை பார்த்து என்ன சொல்கிற கேட்குறோமா? ஆண்டவர் சொன்னது, ஒருத்தன் என் பின்னாடி வரணும்னா நான் எப்படி பிதாட்ட போய் ஒரு நாள் நான் இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய குமாரன், எனக்கு எப்படி இந்த பாடுகள்லாம் நியமிக்கப்படலான்னு நான் ஒரு நாளும் கேட்டதில்லை. நான் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ, அது சந்தோஷமோ சங்கடமோ அதெல்லாம் பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை. அதன் மத்தியில் தைரியமாக என்ன செய்ய போகிறேன், நான் கடந்து போக போகிறேன். இப்போ என் பின்னாடி ஒருத்தன் வரணும், என்னைய ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான்னா நான் போகிற மாதிரி தானே வரணும், நான் வாழ்கிற மாதிரி தானே வரணும். அதே மாதிரி நீனு என்ன செய்யி, உன்னுடைய ஸ்டாண்டர்டு, உன்னுடைய ஸ்டேட்டஸு, உன்னுடைய அப்படியே பொசிஷனு, அதெல்லாம் உன் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறாம, அதெல்லாம் ஒன்று, அது இருக்கிறது உண்மைதான், உனக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஸ்தானங்களை கொடுத்துருப்பது உண்மைதான். ஆனால் மனதளவில் அதை நீ மறுத்து, இல்லை இது எனக்கு இந்த ஸ்டாண்டர்டை காட்டி, இந்த ஸ்தானத்தை காட்டி நான் உபத்திரவப்படுகிறத நான் வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தூக்கி தூரத்தில் வச்சுட்டு, உனக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அதன் பாதையில் ஏன் தைரியமாக உன்னால் ஓட முடியல? ஒரு சின்ன வியாதி வந்துட்டா எனக்கு எப்படி இப்படி நடக்கலாம், நான் எவ்வளவு ஊழியத்துக்கு கொடுத்தனாக்கும். வீட்டில் யாராவது ஒருத்தர் ஒரு இழப்புனே வச்சுக்கிறீங்க, ஒரு மரணம், ஏதோ ஒரு காரியம்னே வச்சுக்கிறீங்களேன், ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அது எப்படி இத்தனை ஆண்டு காலம் நான் எவ்வளவு ஜபிச்சேன், எவ்வளவு வேதம் வாசிச்சேன், எவ்வளவு கொடுத்தேன், எவ்வளவு ஊழியம் செஞ்சேன், எனக்கு எப்படி நடக்கலாம், ஏன் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? எனக்கு நடக்கக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிற? பிரச்சனை என்ன தெரியுமா, நீ நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால தான் அது நடக்குது. அப்படிதான் வேதம் சொல்லுது இல்லை? தன் ஜீவனை ஆதாயப்படுத்தி கொள்ளுக விரும்புகிறவன் அதை என்ன செய்து போகிறானா, இழந்து போகிறான். வாசிங்க 24 இருந்து வாசிங்க, மத்தேயு 16 24 25 வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அடுத்த வசனம் வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இங்க என்ன பிரச்சனைனா, நல்லா கவனிங்களேன், பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன், ஆனால் அவருக்கு முன்னாடி பிதா எதை வைக்கிறாரு, இந்த பாடுகள் வழியாக நீங்கள் போகணும்னு வைக்கிறார். அந்த பாதை அவருக்கு வைக்கப்படுகிறது. அப்போ இயேசு ஒரு நாளும் போய் பிதாட்ட, நான் இப்படிப்பட்ட ஸ்தானம் உடையவனாச்சே, இப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டில் ஸ்டேட்டஸில் இருக்கிறவனாச்சே, தூதர்கள்லாம் என்ன நினைப்பாங்க, பரிசுத்தவான்கள்லாம் என்ன நினைப்பாங்க, இது வரைக்கும் நான் பாவம்னாலே என்னன்னு தெரியாது, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தை என் மேலே தூக்கி வைக்கிறேங்கிறீங்களே,
இது எப்படி நடக்கலாம், எனக்கு எப்படி இப்படி சம்பவிக்கலாம் அப்படின்னு ஒரு நாளும் அவர் என்ன செஞ்சது கிடையாதான், கேட்டதில்லை. அவர் தைரியமாக அந்த பாதையில் நடந்து போனார். தன்னுடைய ஜீவனை அவர் இழந்து போகிறதற்கு ஆயத்தமாக இருந்தார். அதனால தான் அவருடைய ஜீவன் நித்திய ஜீவனாய் கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவருக்குள்ள ஏன் நித்திய ஜீவன் இருந்து அது பிரகாசிக்குதுன்னா, அவர் தன்னுடைய ஜீவனை அவர் இழந்து போகிறதுக்கு எந்த விதத்தில் என்ன செய்யலை, தயங்கவே இல்லை. இப்போ அவரை நாம பின்பற்றுகிறோம்னா பிதா என்ன சொல்றார், இயேசு என்ன சொல்றார், நீ என்னைய பின்பற்றி வர்றன்னா நீனும் என்ன செய்ய, நீ விசுவாசி தான், நல்ல விசுவாசி தான், நல்ல ஜபிக்கிறவள் தான், ஜப வீராங்கனை தான், ஜப வீராங்கனை தான், ஊழியக்காரன் தான், உதவி ஊழியக்காரன் தான், ஒர்ஷிப் லீடர் தான், ஊழியத்துக்கு கொடுக்கிறவர் தான், மூப்பர் தான், தாங்குகிறவர் தான், எல்லாம் உண்மைதான். ஆனால் அதை காரணம் காட்டி இது எனக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லாத, இது எனக்கு சம்பவிக்க கூடாதுன்னு பேசாத, இவங்க எப்படி என்னை சொல்லலான்னு கேட்காத. அப்படி கேட்காம நீ நடந்து வா, என் பின்னாடி நடந்து வா. உனக்கு எதெல்லாம் நஷ்டமாய் தோணுதோ, உனக்கு எதெல்லாம் பாதகமாய் தோணுதோ, அது எல்லாவற்றையும் என்னால் ஆதாயமாக மாற்றி கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதைத்தான் பிரதர் சொல்றேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இப்போ சொல்லுங்க, எத்தனை நேரங்களில் ஆண்டவர்கிட்ட போய் திரும்ப திரும்ப முறையிட்டு இருப்போம். நாங்கள்லாம் 3 தலைமுறையாக ஊழியம் செய்கிறோமாக்கும், எங்களுக்கு எப்படி நடக்கலாம், நான்லாம் பெரிய விசுவாசியாக்கும், என்னை எப்படி அவர் பேசலாம், ஏன் பேசக்கூடாதா? இயேசுவே பேசினாங்கல்ல, அவர் ஏற்றுக்கிட்டாரே, என்னை நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீங்கள் எப்படி என்னை பேசலாம், ஒரு நாளும் கேட்கலையே. என்னைய இந்த பாதையில் நடத்துகிறார், எனக்கு இந்த பாதை வச்சிருக்காரு, நான் போகிறேன், அவ்வளோதான். பேசுகிறவர்களுக்கு அவர் பதில் சொல்லிக் கொள்வார், பிதா பதில் சொல்லிக் கொள்வார். அப்படியே நம்மளால் போக முடியும். இதுதான் சிலுவை எடுத்துக்கொண்டு போகிறது. ஒவ்வொரு நாளும் சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறது இதுதான், இல்லை? சிலுவையை எடுத்துக்கொண்டு போகிறது இதுதான். நல்லா கவனிங்க. இப்போ உங்கள் பிரச்சனைகள் எல்லாம், ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய காரியம் என்னன்னா, அந்த இடத்துல நம்ம சிலுவையை எடுத்திருக்கவே மாட்டோம். உண்மைதானா? கணவன் ஒன்று சொன்ன உடனே மனைவிக்கு அப்படியே கோபம் என்ன செய்யும், என்ன எப்படி நான் செஞ்சா சொல்லுங்க, எப்படியா செஞ்சிருந்தா சொல்லுங்க, செய்யாம எப்படி சொல்லலாம், ஏன் சொல்லக்கூடாதா? அப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்கன்னா இன்னும் சிலுவையை சுமக்கலை, சிலுவை கிட்டையே வரலை, இன்னும் சிலுவையவே தொடவே இல்லை. என்ன சொல்லட்டுமே? ஆமாம் நான் செய்யலை, செஞ்சேன்னு சொல்கிறாரு, சொல்லட்டுமே? கொஞ்சம் அமைதி. அதான் சிலுவை. அதை நீங்கள் எடுத்து சுமக்கிறீங்க பாருங்க, அதை சகிக்கிறீங்க பாருங்க. அதனால தான் சிலுவையை சகித்து சொல்லுங்க. எதை சகித்தான்? சிலுவையை. இதை நீங்கள் பரவாயில்ல சொல்லட்டுமே, அந்த சகிக்கிறீங்க பாருங்க, அதுதான் சிலுவை உங்களுக்கு. இயேசுவை போல நீங்க தோல்ல சுமக்க போறது இல்லை. மனதளவில் பேசட்டுமே, என்ன வார்த்தை, எவ்வளவு அசிங்கமான வார்த்தை கூட என்ன சொல்லட்டுமே, பேசட்டும். அதை இருதயத்தில் சகிக்கிறீங்க பாருங்க, அதான் சிலுவை, அதான் சிலுவை. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் என்ன செஞ்சிட்டோம்னா, அதை சகிக்கிறதே கிடையாது, அதை சுமக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. என்னை எப்படி பேசலாம், என்ன எப்படி விமர்சிக்கலாம்? நம்ம என்ன நினைக்கிறோம், நான் விமர்சனத்துக்குரியவன் அல்ல, எனக்கு பிரச்சனைகளே வரக்கூடாது, எனக்கு போராட்டமே இருக்கக்கூடாது, உலகமே கொரோனா வந்திருக்கலாம், என் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு கூட வந்துருக்கக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எதை முன்னிட்டு? இயேசுவே மறுக்கலையே. தன்னுடைய ஸ்தானத்தை காட்டி, தன் பாடுகளை அல்லது தனக்கு நியமிக்கப்பட்ட பாதையை, அது துக்கமோ சந்தோஷமோ எதுவாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், ஆண்டவர்கிட்ட போய் ஒரு நாள் நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்களா, நம்ம இடத்துல குறைகள் உண்டா இல்லையா, உண்மையை ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே நான் குறை உள்ளவன், அதனால என் கடன் கடனாவே இருக்கட்டும், தீக்காதீங்க, ஒரு நாள் என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? குறையை காட்டி எனக்கு நன்மை வேணான்னு சொல்லியிருக்கோமா? குறையை காட்டி நன்மை வேணான்னு சொல்லலை, ஆனால் நன்மை நம்முடைய ஸ்தானத்தை காட்டி எனக்கு தீமை வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். இது என்ன நியாயம்? நான் என்ன சொல்கிறேன், நன்மையோ தீமையோ இயேசுக்கு பின்னாடி சந்தோஷமாக கடந்து போங்க பிரதர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சிலுவையை சுமந்து கொண்டு போகிறதுனா என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் எதிர் இருக்கிற காரியம் எதுவாக வேணா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும் பிரதர், அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. அது எதுவாக இருக்கட்டும், நான் இயேசுக்கு பின்னாடி சந்தோஷமாக போவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
அந்த அந்த உணர்வு வந்துருச்சுன்னா நீங்க இயேசுவுக்கு பின்னாடி நடந்து வர்றீங்கன்னு அர்த்தம். இயேசுவுக்கு பின்னாடி நீங்க கடந்து வர்றீங்கன்னு அர்த்தம். அதுக்காக நீங்க காலம் முழுவதும் பாடுபடுங்க நான் சொல்லல. அப்படிப்பட்ட பாதையை இயேசுவுக்கும் அவர் வைக்கல. நல்ல மிராக்கிள் நடக்குது, 4 பேர் வந்து விமர்சிக்கிறான் இல்ல, ரெண்டுமே இருக்கும். பிசாசுலாம் அப்படி விரல் நீட்டின உடனே என்ன செய்யுது, ஓடுது. இது இன்னொரு பக்கம் இவரையே வந்து சாத்தாங்கிறான், இவரையே பிசாசுங்கிறான். பரிசேயன் வந்து எப்படி இருக்கும் அவருக்கு, இவருக்கு விரல் நீட்டினா எது ஓடுது, பிசாசு ஓடுது. ஆனா இவரையே வந்து ஒருத்தன் என்ன சொல்றான், இவர் தான் சாத்தான், இவர் தான் பிசாசுகளுக்கு தலைவன், இவர் தான் அப்படிங்கிறான், பேய்களுக்கு தலைவருங்கிறான் இல்ல. எப்படி இருக்கும்? அப்ப வாழ்க்கையில ரெண்டுமே இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது, சில சங்கடங்களும் இருக்கிறது. நாம சந்தோஷத்தை தைரியமா ஏற்றுக்கொள்கிறோம். நான் ஜெபிச்சேன் நடந்துச்சு, நான் வேதம் வாசிச்சேன் நடந்துச்சு, நான் ஊழியம் செஞ்சேன் எனக்கு கர்த்தர் நன்மை செய்தார்னு சொல்றோம். ஆனால் ஒரு சங்கடம் வருகிற போது நம்முடைய ஸ்தானத்தை காட்டி மறுக்கிறோம். நான் விசுவாசி, நான் ஊழியக்காரன், நான் இப்படி செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன், இது எப்படி எனக்கு நடக்கலாம், ஏன் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அதன் மத்தியில தைரியமா ஏன் நம்மாலே போக முடியல? அதன் மத்தியில் அந்த சிலுவையை சகித்து கொண்டு, அந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஏன் கடந்து போக முடியல? இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு எது காரணமாக இருக்குது தெரியுமா? குறிப்பாக குடும்ப பிரச்சனைகளுக்குலாம் எது காரணமாக இருக்குது தெரியுமா? நீங்களும் நானும் சிலுவையை சகிக்காமல் நடந்து போனதான் காரணமாக இருக்கும். சிலுவையை சகிக்கல அந்த இடத்துல. கணவன் பேசினோன்னா என்ன வசனம் இருக்கு, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை, நீதிமொழிகளில் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு இல்லை, நீதிமொழிகளில் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. ஆனால் எத்தனை நேரங்களில் இல்லை, அவர் சொன்னா சொல்லட்டும், எத்தனை நேரங்களில் நம்ம அதை நினைத்திருக்கிறோம்? பொது மொழிபெயர்ப்பில் ரொம்ப நல்லா இருக்கும். தமிழில் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொது மொழிபெயர்ப்பில் இருக்கும், வெஞ்சினம் உனக்கு வேண்டாம், வெகுண்டு எழுவதை விட்டுவிடு. சொல்லுங்க, என்ன எழுவதையா? வெகுண்டெழுவதை விட்டுவிடு. வாச்சிருக்கீங்களா பொது மொழிபெயர்ப்பில்? வெகுண்டெழுவதை விட்டுவிடு. எத்தனை நேரங்களில் அந்த அந்த சிலுவை நம்மளை நோக்கி வருகிறப்ப எத்தனை நேரத்தில் அப்படியே வெகுண்டு எழுந்திருப்பீங்க குடும்பத்தில். யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை நேரங்களில் என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்ம எத்தனை நேரங்கள் அப்படியே வெகுண்டு எழுவோம். சில பேர் என்ன சொல்லுவோம், இங்க பார், என்னைய தொடாத வரைக்கும் பேசாம இருப்பேன், என்னைய தொட்ட பாத்தீங்களா, என்னைய பேசுன, சிலுவையை சுமக்கல, சிலுவை கிட்டையே வரல, நீங்க சிலுவை கிட்டக்கவே வரல. வாச்சுறீங்களா? சங்கீதம் இல்ல, சங்கீதம் 37:8 தமிழ்ல வாசிங்க, பிறகு பொது மொழிபெயர்ப்புல வாசிக்கலாம். கோபத்தை நெகிழ்ந்து, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். இந்த உக்கிரம்னா நமக்குலாம் விளங்க மாட்டேங்குது இல்ல. உக்கிரம்னா பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க பார்க்கலாம். பொது மொழிபெயர்ப்புல வாசிங்க. வெஞ்சினம் கொள்ளாதே, வெஞ்சினம் கொள்ளாதே, வெகுண்டெழுவதை விட்டுவிடு. என்ன எழுவதை விட்டு விடுவா சொல்லுங்க? வெகுண்டு எழுந்திருக்கீங்களா வீட்டில்? ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படி வெகுண்டு எழுவோம் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதை தூக்கலைன்னு அர்த்தம். இயேசுக்கு பின்னாடி நான் நடந்து வர்றேன்னு சொன்னா, சும்மா கிறிஸ்தவன்னு சொன்னா பத்தாது, பைபிள் வச்சிருந்தா பத்தாது, தோத்திரம் சொன்னா பத்தாது, அந்நிய பாஷையெல்லாம் பத்தாது இல்லை. நான் இயேசுக்கு பின்னாடி வர்றேன்னா எனக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தாலும் சரி, சங்கடமா இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என் மேலே வைத்து கொண்டு அதை சகித்து கொண்டு சந்தோஷமா நான் அவர் பின்னாடி போவேன். ஒரு நாளும் நான் அதை கேட்க மாட்டேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு நாள் நான் என்ன செய்ய போறதில்லை, அவர்கிட்ட என்ன செய்ய போறதில்லை, கேட்க மாட்டேன். எனக்கு ஏன் சம்பவிச்சது, எங்கள் அப்பா எப்படி இப்படி மறிக்கலாம், அல்லது எங்கள் அப்பா ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அல்லது எங்கள் அம்மா ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, என் பிள்ளைங்க ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, அல்லது என்னுடைய இந்த காரியம் எதனால நான் அப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறோம் பாருங்க. இதுதான் பிரச்சனையே, இதுதான் பிரச்சனையே. உங்க முன்னாடி என்ன காரியம் நடந்திருந்தாலும் நீங்க நினைக்கலாம், என்னை எப்படி அவங்க அவமானப்படுத்தலாம். நீங்க பிரச்சனை அவங்க அவமானப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. இயேசு தனக்கு முன்னாடி வச்சிருந்த எந்த சிலுவையும் மறுக்கல பிரதர், அதனாலதான் அவருக்கு அவ்வளவு பெரிய மகிமை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற எந்த சிலுவையும் மறுக்காதீங்க. நிச்சயமா நீங்க மகிமையின் மேல மகிமையை பெறுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஸ்தானத்தை விட மேலான பல உச்சங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏற்றுக்கொள்ளுங்க பிரதர், அதை சகித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். கணவர் பேசுறார், சகித்துக் கொள்ளுங்க. எத்தனை காலம் சகிக்கிறது? சகித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பாதை வரைக்கும், சிலுவை பாதைனா கண்டிப்பா அதுக்கு ஒரு முடிவு உண்டு. உண்மையா இல்லையா? இயேசுவின் சிலுவை பாதைக்கு முடிவு இருந்துச்சா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு பிறகு மகிமையை பார்த்தாரா பார்க்கல? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை போல நானும் சொல்றேன், நீங்க உங்களுக்கு வைக்கப்பட்ட சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவின் பின்னாடி போங்க. நிச்சயமாய் அந்த சிலுவை பாதைக்கு ஒரு முடிவு இருக்கிறது பிரதர். அதுக்கு பின்னாடி மகிமையின் மேல மகிமையை நீங்க அனுபவிக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப பிரச்சனை என்னன்னா, சிலுவையை பார்த்துக்கிட்டே அங்கேயே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறது. என்னை எப்படி பேசலாம், எப்படி பேசலாம், எப்படி நடத்தலாம், என்னை எப்படி அவமானப்படுத்தலாம், என்னை எப்படி கேள்வி கேட்கலாம், என்னை எப்படி குறை சொல்லலாம், அல்லது எனக்கு எப்படி இந்த வியாதி வரலாம், இதை பார்த்து நீங்க நிக்கிறதுனால தான் சிலுவை பாதை உங்க முன்னாடி இன்னும் அப்படியே நிக்குது. இல்ல, ஒரு பாதையில் நான் அப்படியே நின்றுட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன், ஒரு இதை பார்த்துட்டே நின்றுட்டே இருந்தேன்னா எத்தனை காலம் நான் நிற்கிறது? நான் தான் கடந்து போகணும். இல்லை, அதே போல் நீங்கள் தான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை உங்களுக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டே இருக்காம அதெல்லாம் தூக்கி என்ன செய்யுங்க, தோல் மேலே போட்டுட்டு பின்னாடி போட்டுட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் முன்னாடி பார்த்து நடந்து போயிட்டே இருங்க. சிலுவை பாதைக்கு முடிவு வந்துடும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இனிமே என்னை எப்படி யாரும் பேசிட்டாங்களாக்கும், அவங்க பேசிட்டாங்களாக்கும், இவங்க ஏன் பேசக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிற? பேசக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறோம்? நீங்கள் வேதம் முழுவதும் எடுத்து பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் எல்லா பரிசுத்தவான்களும் இப்படிப்பட்ட பாதையில் கடந்து போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பாதையில் கடந்து போயிருக்கிறாங்க. இல்லை, யோசேப்பு அவன் மேலே எந்த குற்றமும் இல்லை, குற்றஞ்சாட்டப்படுகிறான். என்னைக்காவது கேட்டானா, ஏன் ஆண்டவரே என்னை எப்படி, நான் எவ்வளோ பரிசுத்தமான ஆளு, என்னை எப்படி போத்திபாரின் மனைவி இப்படி சொல்ல போச்சு, என்னைக்காவது கேட்டாரா? நான் எவ்வளவு நேர்மையான ஆளு, எப்படி நீங்கள் இந்த என் சகோதரெல்லாம் குழிக்குள்ள தூக்கி போடுற வரைக்கும் நீர் என்ன பண்ணிட்டு இருந்தீர், எப்படி என்னை அவன் போடலாம், என்னைக்காவது கேட்டாரா? இல்லை, என்னைக்காவது கேட்டாரா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஈஸியாக 30 வயதில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த 30 வயது வரைக்கும் தனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில், தனக்கு நியமிக்கப்பட்ட வழியில் அவர் என்ன சிலுவை இருந்துச்சோ, அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சங்கடமாக இருந்தாலும் சரி. போத்திபார் வீட்டில் நல்ல வேலைக்காரன் ஸ்தானம் கிடைச்சாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு. குற்றச்சாட்டு வந்தாலும் எப்படி ஏற்றுக்கிறாரு? சந்தோஷமா. அதான் சிலுவை. சந்தோஷம் வந்தா ஏத்துக்கிறோம், ஆனா சங்கடம் வந்தா என்ன செய்கிறோம்? அதை மறுக்கிறோம், ஸ்தானத்தை காட்டுகிறோம். என்ன அப்படி பேசக்கூடாது, நான் விசுவாசி, எனக்கு இப்படி நடக்கக்கூடாது, நான் இப்படி சம்பவிக்க கூடாது, இந்த வியாதி வரக்கூடாது, இந்த செலவு எனக்கு எப்படி வரலாம், ஒரு வீண் செலவு எனக்கு எப்படி ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் இது சம்பவிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அதான் பிரச்சனை. சம்பவிக்கிறது பிரச்சனை இல்லை, சம்பவிக்கவே கூடாது, எனக்கு அதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதான் பிரச்சனை. அதனால தான் அது தொடர்ந்து நடக்குது. நீங்க ஒரு நாளாவது ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இதெல்லாம் நான் கண்டுக்கவே போறது இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அதுக்கப்புறம் அது நடக்கவே செய்யாது. அதுக்கப்புறம் அது என்ன செய்யாது? நடக்கவே செய்யாது. அந்த நீங்க விரும்பாத அந்த காரியம் நடக்கவே செய்யாது. நீங்க அது பொருட்டாக எண்ணுகிறதுனால தான் அது தொடர்ந்து நடக்குது. நீங்க அதை பொருட்டாக பேசுகிறதுனால தான் அது தொடர்ந்து நடக்குது. அதுக்கு காரணம் காட்டுறீங்க, நான் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், நான் எவ்வளவு பெரிய பரிசுத்தவாள், நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், நான் ஜெபிக்கிறவளாக்கும், என்னுடைய ஸ்டாண்டர்ட் தெரியுமா, என்னுடைய ஸ்டேட்டஸ் தெரியுமா? நீங்க அதை மறுக்கிறீங்க, அது தொடர்ந்து சம்பவிக்கிறது. நான் சொல்றேன், அதை சிலுவையை எடுத்து சுமங்க, அதை சகிங்க. அந்த சிலுவை பாதைக்கு ஒரு நாள் கர்த்தர் முடிவை வைத்திருக்கிறார். அது எல்லாம் முடிஞ்சிரு சிஸ்டர். சிலுவை பாதைக்கு முடிவு உண்டு. இயேசு பின்னாடி தான் நீங்க போறீங்க. அவர் சிலுவை பாதைக்கு ஒரு முடிவு இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கல்வாரி மலையோடு அவருடைய சிலுவை பாதை முடிஞ்சிச்சா முடியலையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப அவர் பின்னாடி நீங்க போனா, அதே மாதிரி சிலுவையை சுமந்து கொண்டு போனா உங்க சிலுவைக்கு முடிவு இருக்கா இல்லையா? என் சிலுவைக்கு முடிவு இருக்குங்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அதை சுமக்கணும் பிரதர், சும்மா முடிவு இல்லை. அதை நீங்க என்ன செஞ்சுட்டு போகணும்? சுமந்து கொண்டு போகணும். என்னை பேசட்டும், நோ ப்ராப்ளம், எனக்கு சில பிரச்சனைகள் வரட்டும், அதனால் என்ன வந்துட்டு போட்டும், அதனால் என்ன உடனே நான் இயேசுவை வணங்குறதை விட்டுட்டு போகிறதோ அல்லது அவரை விட்டு பின்வாங்கிறதோ ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டுமே, எனக்கு முன்னாடி ஏறி மிதித்து என்ன செஞ்சுட்டே தான் இருப்பேன், போயிட்டே தான் இருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய அவங்களுக்கு எப்படி சபை பூட்டப்படுது? சபை பூட்டப்படலை. நல்லா கவனிங்க, இந்த நாட்களில் கட்டிடங்கள் தான் பூட்டப்பட்டிருக்கே ஒழிய எது பூட்டப்படலை? சபை சபை கூடி வருதல் எப்படி தடைப்படலாம்? நான் கேட்குறேன், ஏன் சபை அப்படின்ற போது ஏதோ ஒரு சில காலங்களில் இதுக்கு முன்னாடி இல்லை, அப்போஸ்தலர் காலத்திலிருந்து பல தருணங்களில் வரலாற்றில் பல நாட்கள் இது மாதிரி நடந்திருக்கிறது. ஏன் உடனே இது நடக்கக்கூடாது? நடந்துட்டா நாங்கள் சரியில்லை ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு பாதை வைக்கப்பட்டால் அதில் ஏன் தைரியமாய் நம்மளால கடந்து போக முடியல? குடும்பத்தில் ஒருத்தருக்கு கொரோனா, உடனே ஃபோன் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு கொரோனாவா பிரதர், ஏன் வரக்கூடாதா? அவ்வளோ ஜபிப்பீங்க, இப்படியா பிரதர், ஏன் வரக்கூடாதா? ஜபிச்சா வரக்கூடாதா? நீ நினைக்கிற பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிலுவையை இன்னும் சுமக்கலை, அதை இன்னும் என்னவே செய்யலை, தொடவே இல்லை இன்னும் சிலுவையை. அப்படியே வச்ச சிலுவை அப்படியே இருக்கு. நான் சொல்கிறேன், இனிமே என்ன காரியம் எதிராக வந்தாலும் தூக்கி பின்னாடி வச்சு தோளில், அதை முகத்துக்கு முன்னாடி வைக்க வேணாம், தூக்கி பின்னாடி தோளில் வச்சு சுமந்து கொண்டு போங்க. இருதயத்தில் அதை சகித்து கொண்டு கடந்து போங்க. எல்லா சிலுவை பாதைக்கும் கர்த்தர் முடிவை வைத்திருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தாவீதை குறித்து சொல்லுகிற போது அவன் ஆயுததாரியாக இருந்தான். இல்லை, அவன் என்ன தாரியாக இருந்தானா? ஆயுததாரியாக இருந்தான். வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனம். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் சவுலுக்கு தாவீது ஆயுததாரியானான். தாவீதே பெரிய படைத்தலைவனாக்கும், தாவீதே பெரிய யுத்த வீரன், கோலியாத்தை ஜெயிச்சிருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, கோலியாத்தை ஜெயிச்ச அவனே அவ்வளவு பெரிய வீரன் அவன். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, ஆனால் அவன் சவுலுக்கு பட்டயத்தை தூக்கிட்டு கேடகத்தை தூக்கிட்டு பின்னாடி போகிறான். ஒரு யுத்த வீரனாக இருக்கணும் அப்படின்னாலும் ஓகே, சந்தோஷம். கோலியாத்தை வெற்றி பெறுகிற மிகப்பெரிய வெற்றி, சந்தோஷமாக ஏற்றுக்கிறான். போய் ராஜாவுக்கு பின்னாடி போய் நில்லு, போய் வேலை சார். அது எப்படி நான் நிற்கலாம்? நான் யாராக்கும்? நான் பட்டயத்தை பிடிச்சனாக்கும் தெரியுமாக்கும்? எதிர்த்து நின்றுவீங்களாக்கும்? எவ்வளோ பெரிய ஆளாக்கும்? ஏன் கேட்குற? தாவீது ஒரு நாளும் கேட்கலாம். ஆயுததாரி உடனே போய் பின்னாடி பட்டயத்தை எடுத்து நிற்கிறான். இது சும்மா ஒரு சின்ன காரியம் இல்லை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. தேவனுக்குள்ளான வாழ்வு என்பது இதுதான். நன்மை வருகிற போது சந்தோஷப்படுவதும், ஒரு சங்கடமான காரியங்கள் நடக்கும்போது கேள்வி கேட்பதும் அல்ல கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்பது நன்மைகள் நிறைய இருக்கும், அதே நேரத்தில் அதன் மத்தியில் உங்களுக்கு ஏதாவது சில சங்கடங்கள் இருந்தால் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்காதீங்க. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு சகித்து கொண்டு கடந்து போங்க. நிச்சயமாய் கர்த்தர் மகிமையின் மேல மகிமையை காண பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யோசுவா மோசேக்கு ஊழியக்காரன், சர்வன்ட், அப்படிதான் வேதம் சொல்லுது. இல்லை, யோசுவா மோசேக்கு சர்வன்ட். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, ஊழியக்காரனா இருக்கிறான். ஆனால் மோசே ஒரு கட்டத்தில் சொல்றார், நீ போய் அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணு அப்படின்னா மிகப்பெரிய யுத்தத்தை நடத்துகிறான், மிகப்பெரிய வெற்றி. ஒரு கேப்டனா நிற்கிறான் பாருங்க, ஒரு கேப்டனா நிற்கிறான். இல்லை, ஆனால் கேப்டன் ஆயிட்டு திரும்பவும் வேதம் சொல்லுது, திரும்பவும் பழையபடி நேரம் எங்கே வந்து நிற்கிறான்னா மோசேக்கு பின்னாடி ஊழியக்காரனா நிற்கிறான். உங்களுக்கு தெரியுமா, அந்த காலங்களில் லேவி கோத்திரம் மட்டும்தான் ஸ்பெஷல். லேவி கோத்திரம் மட்டும். இவன் யோசுவா லேவி கோத்திரமே கிடையாது, லேவி கோத்திரம் கிடையாது. யோசுவா லேவி கோத்திரம் இல்லாமல் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள விட மாட்டாங்க, ஊழியத்தில் பயன்படுத்த மாட்டாங்க, வேறு எதுவுமே செய்ய முடியாது. இவன் யாருக்கு வேலைக்காரன்னா மோசேக்கு வேலைக்காரன், ஜஸ்ட் அவ்வளோதான். மோசேக்கு வேலைக்காரனா இருக்கணும் அப்படின்னாலும் ஓகே, சந்தோஷமா ஏற்றுக்கிறான். ஒரு மிகப்பெரிய படைத்தலைவனா இருக்கணும், ரைட், ஓகே, சந்தோஷமா ஏற்றுக்கிறான். திரும்ப போய் வேலைக்காரனாகும், அதெல்லாம் எப்படி? நான் யாராக்கும்? நான் எவ்வளவு பெரிய படையை ஜெயிச்சுட்டு வந்திருக்கேனாக்கும்? என்னைய போய் திரும்ப போய் வேலை செய்ய சொல்றீங்க? வேற ஆள் இல்லையா உங்களுக்கு? தராதரம் பார்த்து பேசுங்க. எப்படி பேசுங்க? இதெல்லாம் பேசுறோம்னா சிலுவையை இன்னும் தூக்கலை, இன்னும் சிலுவை கிட்டேயே என்ன செய்யல, வரலைன்னு அர்த்தம். வரலைன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க பிரதர். வேதம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்க. இயேசுவாகட்டும், தாவீதாகட்டும், யோசேப்பாகட்டும், எல்லோருக்குள்ள இருந்த சுவாபம் என்ன தெரியுமா? சந்தோஷமான தருணங்களில் நான் கர்த்தருக்கு பின்னாடி நடப்பேன்,
சங்கடமான தருணங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சகித்து கொள்ள மாட்டேன், அந்த பாதையில் நான் நடக்க மாட்டேன்னு முரண்டு பிடிச்சி நிற்கிறோம் பாருங்க. அதனால தாங்க இன்னும் அந்த சங்கடங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி அப்படியே கிடக்கு. அது ஒரு நாள் பாதையோ, அரை மணி நேர பாதையோ, 10 நிமிஷ பாதையோ தெரியாது. தூக்கி தோளில் வச்சு சுமந்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறத விட்டுட்டு, அதெல்லாம் கடந்து போகிறத விட்டுட்டு, அதே இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகி இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படியே நிற்கிறாங்க தெரியும். எனக்கு எப்படி நடக்கலாம் ஆண்டவரே? கல்யாணம் வச்சிங்க, லாக்டவுனில் ஸ்டாப் ஆகிட்டு ஏன் ஆகக்கூடாது அவங்களுக்கு? எப்படி நடக்கலாம்? கல்யாண நேரம் இப்படி ஏன் ஆகக்கூடாதா? ஏன் அதில் வேதனைப்படுறீங்க? ஏன் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறீங்க? அந்த பாதையில் உங்களுக்கு போகணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். தைரியமாக போங்களே, சந்தோஷமாக போங்களே, சந்தோஷமாக கடந்து போங்களே. ரைட், ஓகே, கர்த்தர் சித்தம், அவருக்கு தெரியும் என்னைக்கு நடத்தணும்னு, இருக்கட்டும். அதனால என்ன இருக்கு? எங்களுடைய திருமணம் 3 முறை. முதல்ல ஒரு ஏப்ரல் 30 ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். மோகன் சேனையிலேருந்து, மோகன் சிலாசர்ஸ்லேருந்து எல்லா பெரிய தலைவர்களும் வர்றதுக்கு, எல்லாம் ஊழியர்கள்லாம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டாங்க. சென்னையிலேருந்து எல்லா தலைவர்களும் வருகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃப்ளைட் டிக்கெட் கேட்டு போட்டாங்க. எத்தனாம் தேதின்னு கேட்டு போட்டாங்க. கடைசியில் பார்த்தா லாக்டவுன் எல்லாம் ஃபினிஷ். 2வது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். 2வது ஜூனில் 25 2வது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். மதுரையில் கல்யாணம். 24 சாயந்தரம் லாக்டவுன். எப்படி இருக்கு பாருங்க. 25 கல்யாணம், 24 23 நைட்டில் இருந்து லாக்டவுன் போட்டான். டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, பிரதர் நீங்கள் 25 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 25 மேரேஜ் வச்சுருக்கீங்க, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயங்காலத்து நைட்டு 12 மணிக்கு மேலே லாக்டவுன் பிரதர், 23ஓட லாக்டவுன். அவங்க என்ன சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு ஏதாவது வேணும்னா இப்போவே என்ன செஞ்சு வச்சுருங்க, வாங்கி வச்சிருங்க பிரதர். எல்லாரும் என்ன பிரதர் 2வது தடவை இப்படி? ஏன் 2வது தடவை ஆகக்கூடாதா? நான் எஃப்சி கூப்பிட்டு கேட்டேன். எங்கள் வீட்டில் முதல்ல கேட்டேன், எஃப்சியை கூப்பிட்டு கேட்டேன். ஒரு சிலரை கேட்டேன், என்ன செய்யலாம், நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? 25ஆம் தேதிலாம் கல்யாணம் கிடையாது, 23ஆம் தேதியே கல்யாணம், 23ஆம் தேதி சாயங்காலமே கல்யாணம். ஏற்பாடு பண்ணிட முடியுமா? ஒன்றும் கலங்கெல்லாம் வேண்டியதில்லை. 23ஆம் தேதி சாயங்காலம் கல்யாணம் வச்சிட முடியுமா? எவ்வளோ நேரம் இருக்குன்னா 19 மணி நேரம் இருக்குது. 22 சாயங்காலம் நாங்கள் கேட்குறோம், 23 சாயங்காலம் கல்யாணம் வைக்கணும். முடியுமா அவங்களால? 19 மணி நேரம், அதில் 6 மணி நேரம் தூக்கம் நைட்டு. மிஞ்சி போனால் 13 மணி நேரத்தில் கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிடுவீங்களா? எல்லாரும் சொன்னாங்க, ரைட், நாங்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கிறோம், நாங்கள் இந்த காரியங்களை எடுத்துக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம் இதை. ஏன்னா என்னால் போய் அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, சான்ஸே கிடையாது, செய்யவே முடியாது. நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? நான் சாப்பாடை பார்த்துக்கிறேன், நான் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துக்கிறேன், நான் இதை பார்த்துக்கிறேன். நாங்கள் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் கல்யாணம். இது வரைக்கும் நாங்கள் பகலில் தான் கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானிச்சிருந்தோம். எல்லாமே பகலில் தான் பிளான் பண்ணோம். ஆனால் இஸ்ரவேலில் யூதர்களுடைய திருமணம் எப்போ நடக்கும்னா சாயங்காலம் தான் நடக்கும். ஒரு யூதனுடைய திருமணம் செவ்வாய்க்கிழமை தான் நடத்துவாங்க. சாயங்காலம் தான் நடத்துவாங்க. நினையாத நாளில் தான் திருமணம் நடக்கும். நீங்கள் இஸ்ரவேலில் டேட் ஃபிக்ஸ் பண்ணிலாம் திருமணம் நடக்காது. சடனாக மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்துடுவான். அவன் அந்த வாரத்தில் எந்த நாள் வேணாலும் வருவான். மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு எந்த நேரம் வேணாலும் வருவான். அந்த வாரம் முழுவதுமே பொண்ணு வீடு கோலாகலமாக தான் இருக்கும். எப்போ வேணால் மாப்பிள்ளை வந்து என்ன செய்வான், நினையாத நாளில் நடக்கும். கர்த்தர் தீர்மானத்தபடியே செவ்வாய்க்கிழமை தான் நடந்துச்சு, சாயங்காலம் தான் நடந்துச்சு, நினையாத நாளில் தான் திருமணம் நடந்துச்சு. ஆச்சரியம் பாருங்களேன். அதெல்லாம் நடந்த பிறகுதான் தெரியுது, கர்த்தர் இவ்வளவு காரியத்தை வச்சிருக்காரு பாருங்க. நாங்கள் முதல்ல புதன்கிழமை பிளான் பண்ணோம், பகலில் பிளான் பண்ணோம், அப்படி பிளான் பண்ணோம், இது பிளான் பண்ணோம். எங்களுடைய திட்டங்கள்லாம் இல்லை. ஆனால் அது கஷ்டமாக தான் இருக்குது, தள்ளி போகும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த பாதையை தூக்கி தோளில் வச்சுட்டு, அதனால என்ன இருக்குது, கர்த்தர் நடத்துகிற பிரகாரம் தைரியமாக என்ன செய்வோம், சந்தோஷமாக போவோம் அப்படின்னு போகிற போது அதை மகிமையாக கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க. இல்லை, 22ஆம் தேதி வரைக்கும் தெரியாது எங்களுக்கு. 23ஆம் தேதி கல்யாணம் நினையாத நாளில் நடத்தினார். கரெக்டாக யூதருடைய திருமணம் போல வெள்ளிக்காசு கொடுத்து நடத்தினார். கரெக்டாக செவ்வாய்க்கிழமை நடத்தினார். சாயங்கால வேலையில தான் நடத்தினார். சகலத்தையும் அப்படியே செஞ்சு கொடுத்தார். இல்லை, நான் சொல்கிறேன் பிரதர், சிலுவை அது வாங்கும், இது வாங்கும், இது எப்படி, இந்த கேள்விகள் எல்லாம் விட்டு தள்ளுங்க பிரதர். எத்தனை காலம் அப்படி நீங்கள் கேட்பீங்க? சிலுவையை தோளில் தூக்கி நீங்கள் 10 வருஷம் சுமக்கணும்னு சொல்றீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் 10 நிமிஷம் அதை சகித்திருந்தீங்கன்னா என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கும். நீங்கள் சகிக்க வேண்டியது எத்தனை நிமிஷம் தான்? அது 10 நிமிஷம். எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பிரதர் உங்களுக்கு இப்படி வந்துருச்சே பிரதர், ஏன் எனக்கு இப்படி விடக்கூடாதா? வைங்க பாஸ்டர், ஏன் பாஸ்டர், அதெல்லாம் என்ன இருக்குது, விடுங்க பாஸ்டர். அந்த சகிப்பு என் மனதில் ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் சுத்தமாக என்ன செஞ்சிருவேன், அதை
தூக்கி போட்டு மறந்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் சகிக்க வேண்டியது 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்தை நீங்கள் சகிக்காததுனால 10 ஆண்டு கால நீங்கள் அதை அப்படியே அதுக்கு முன்னாடி வச்சுட்டு நிற்கிறீங்க. உங்கள் கணவரோட உள்ள உறவில் இருக்கிற பிரச்சனையை 10 நிமிஷம் நீங்கள் சகித்திருந்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருக்கும் பிரதர், எல்லாம் முடிஞ்சிருக்கும் சிஸ்டர். அவங்க கணவரோட மனைவியோட அந்த 10 நிமிஷம் நீங்கள் சகிச்சிருந்தீங்கன்னா அந்த உறவு கெட்டிருக்காது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் தெரியுமா, எத்தனை கிறிஸ்தவர்கள் கணவன் மனைவி உறவுகள் சிலுவையை தூக்க மறுக்கிறதுனால, ஊழியர்களுடைய பிள்ளைகள் சிலுவையை சுமக்க மறுக்கிறதுனால, சிலுவையை தூக்க மறுக்கிறதுனால எத்தனை உறவுகள் இன்னைக்கு கெட்டுப்போச்சு தெரியுமா, எத்தனை டிவோர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய ஊழியக்காரருடைய மகளாக்கும் என்னை எப்படி பேசலாம், ஏன் பேசக்கூடாதா? சகித்து தான் பாரு, சகித்து தான் நடந்து போயிருக்கலாமே, மகிமையை பார்த்துருக்கலாமே. இல்லை பவுல் அப்படி தானே சொல்கிறார், சீக்கிரத்தில் முடிந்து போகிற இந்த லேசான உபத்திரவம் எப்படி எதை கொண்டு வருமா, மகிமையை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆனால் அந்த உபத்திரவத்தை நம்ம அதன் பற்றியில் போகிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு, அதன் மத்தியில் போகும்போது முறுமுறுத்துக்கிட்டு, மனதளவில் அதை சுமக்கிறதுக்கு மறுத்துக்கிட்டு எவ்வளவு முரண்டு பிடிச்சு நின்றுருந்துருப்போம், எத்தனை நாட்கள் நின்றுருப்போம். சந்தோஷமாக இருக்கும்போது அக்களிக்கிறதும், சங்கடம் வரும்போது முறுமுறுக்கிறதும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு, சில சங்கடங்கள் வந்தால் கூட கர்த்தருக்கு முன்னாடி அதை ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு சகித்து கொண்டு தைரியமாக நடந்து போங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த சிலுவை பாதைக்கு முடிவு இருக்கிறது. நீங்கள் மகிமையின் மேலே மகிமையை பெறுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. ஸ்தோத்திரம். கிருபை செய்யுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு எங்களுக்கு வசனத்தை பிரசங்கித்த உம்முடைய தாசன் ஆமென் பாஸ்டர் ஜூப்லின் ஜோசப் ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக லட்சங்கள் கோடிகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் எடுத்து உம்முடைய மகனை அப்பா இன்னும் ஆண்டவரே 1000 மடங்கு அபிஷேகத்தால நிரப்பி பயன்படுத்துங்க என்று ஜெபிக்கிறோம். சபையாராய் நாங்கள் பாஸ்டர் ஜூப்லினையும் அவருடைய மனைவி எப்சியையும் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வாதமா இருப்பார்களாக. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. கனம் துதி மகிமை எல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.